எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம்ம எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். கடந்த நாட்களில் நம்ம எஸ்ராவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் துவக்கி 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஒருவேளை அந்த நம்ம 7ஆம் அதிகாரத்தை நான் நம்மளோட குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஆடியோ மட்டும் இருக்கும். அதுல நம்ம இங்க கேட்கறத நீங்க அது மறுபடியும் நீங்க கேட்டு நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறதுக்கு முன்னால இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அவங்க அடிமைத்தனத்திலிருந்து சொந்த நாட்டுக்கு பிரயாணப்பட்ட அந்த 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 விடுதலையான அந்த பயணத்தை நான் ஜஸ்ட் அப்படி ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது எஸ்ராவின் முதல் அதிகாரம் துவக்கி இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும் நடந்த அந்த சம்பவம், அவங்களுடைய அந்த பயணம் எப்படி இருந்தது, அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் சொந்த நாட்டுக்கு இஸ்ரவேலுக்கு வந்து அவங்களுடைய பயணத்தை அப்படி ஞாபகப்படுத்திட்டு நம்ம 8ஆம் அதிகாரத்துக்குள்ள போறோம். நமக்கு தெரியும், முதலாம் அதிகாரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. செருபாபேல் தலைமையில முதல் விடுதலை பயணம் புறப்படுகிறது. சோ பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து செருபாபேலுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் எருசலேம் என்ற சொந்த நாட்டுக்கு திரும்புகிறார்கள். அப்போ எவ்வளவு பேர் திரும்பினாங்க நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய 50,000 மக்கள். 50,000 மக்கள் செருபாபேலுடைய தலைமையில சொந்த நாட்டுக்கு வர்றாங்க. சொந்த நாட்டுக்கு வந்து அவர்கள் இப்போ வனாந்திரமா இருக்கிற இஸ்ரவேலை சரிபடுத்தி முதல் செஞ்சது தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். இப்ப செருபாபேல் தலைமையில ஆலயம், சொந்த நாட்டுக்கு வந்தவங்க ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடுறாங்க. ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல, அந்த அஸ்திபாரம் இன்னும் காய கூட இல்ல. அஸ்திபாரம் போட்டுட்டு இருக்கும் போது ரெகும் சிம்சாய் 2 நபர்கள் தன்னுடைய வகையறாக்களோடு அவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுக்கும் போது இந்த ஆலயம் அஸ்திபாரத்தோடு 16 ஆண்டு காலங்கள் நின்று விடுகிறது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்திலிருந்து சொந்த நாட்டுக்கு வந்து ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டு 16 ஆண்டுகள் ஆலயம் கட்டப்படாமல் நின்று போனது. ரெகும் சிம்சாய் விரோதம் தெரிவிக்கிறார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டாச்சு. இப்போ 16 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் சகரியாவையும் ஆகாய் சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்கள் உற்சாகப்படுத்தி தேவ வார்த்தையை சொல்லி அவங்கள இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க இன்னும் தூண்டுதல் கொடுத்து இப்போ நீங்க ஆண்டவருக்காக கட்டுங்க, கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லி இந்த தடைகள் நீக்கப்பட்டு இப்பொழுது ஆலயத்தை கட்டி விட்டார்கள். ஸோ 4 வருஷத்துல ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ ஏற்கனவே அஸ்திபாரம் போட்டு 16 வருஷம் கழிச்சு இப்ப ஆலயம் 4 ஆண்டுகளில் கட்டப்பட்டு விட்டது. மொத்தம் 20 ஆண்டுகள்ல ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. செருபாபேல் தலைமையில சொந்த நாட்டுக்கு முதல் பயணமாய் புறப்பட்டு போய் அவர்கள் ஆலயத்தை கட்ட துவக்கி 20 ஆண்டுகளில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ இந்த 20 ஆண்டுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு, இந்த 20 40 நீங்க கூட்டிக்கணும்னா 20 ஆண்டுக்கு பிறகு 40 வருஷம் கழிச்சு எஸ்ராவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து 2ஆம் பயணம் சொந்த நாட்டிற்கு புறப்பட்டு வருகிறார்கள். அப்போ முதலாவது அடிமைத்தனத்திலிருந்து செருபாபேல் தலைமையில அவங்க கடந்து வரும்போது 50,000 மக்களோடு முதல் அந்த விடுதலை பயணம் கடந்து வந்தது. இரண்டாவது ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்ராவின் தலைமையில இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2வது பேட்ச், செகண்ட் பேட்ச் இப்போ சொந்த நாட்டிற்கு எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார்கள். இப்போ 60 ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்ராவின் தலைமையில சொந்த நாட்டுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எஸ்ராவோடு கூட அவங்க பிரயாணப்பட்டு வருகிறார்கள். இவங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, இந்த பயணத்துல ஆண்டவர் இவர்களை எப்படி வழி நடத்துகிறார், எப்படி கொண்டு வந்து சொந்த நாட்டுக்கு சேர்க்கிறார் என்பதை தான் நம்ம 8ஆம் அதிகாரத்துல தியானிக்க போகிறோம். சரியா? இன்னொரு விஷயத்தை கூட உங்களுக்கு நினைப்பு ஊட்டிடுறேன், உங்க நினைவுல வச்சுக்கோங்க. இந்த 60 வருஷம் சொன்ன இல்லையா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்க செருபாபேல் தலைமையில முதல் விடுதலையாகி சொந்த நாட்டுக்கு போறாங்க. அதுல இருந்து எஸ்ராவுடைய தலைமையில 2ஆம் பயணம் வரைக்கும் 60 ஆண்டுகள் சொன்னல. இந்த 60 ஆண்டுகள்ல எஸ்ராவுக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னாலேயே எஸ்ரா பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து சொந்த இஸ்ரவேலுக்கு போறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே எஸ்தர் சம்பவம் முடிவடைந்து விடுகிறது. அப்படின்னா எஸ்தர் சம்பவம் எங்க நடக்குது? எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கும் 7ஆம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் எஸ்தரின் சம்பவம் நடந்து முடிகிறது. எஸ்தர்
127 நாட்டுக்கு ராணியாக்கப்பட்டு விடுகிறார். அப்போ செருபாபேலுடைய தலைமையில இஸ்ரவேலர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு 20 வருஷத்துக்கு முன்னால எஸ்தரின் சம்பவம் முடிவடைந்து விட்டது. நான் ஏன் அதை ரொம்ப விவரணையா உங்களுக்கு சொல்லலைன்னா, நம்ம எஸ்ராவை முடிச்சு நெகேமியாவை முடிச்சு எஸ்தருக்குள்ள போறோம் இல்ல. அப்போ எஸ்தருடைய சம்பவத்துக்கு பிறகுதான் எஸ்ரா சம்பவம், எஸ்ராவுக்கு பிறகுதான் நெகேமியா. ஆனா நமக்கு புக் எப்படி இருக்கும்னா எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தின் ஆலயம், எருசலேம் தேவாலயம், எருசலேமின் அலங்கம், இதெல்லாம் அந்த நாடு சீர்படுவதுதான் முக்கியம். அதனால எஸ்ராவின் காலத்துல ஆலயம் முழுமையாக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு, நெகேமியாவின் காலத்தில் அலங்கம் போடப்பட்டு சீர்படுத்தப்பட்டதுன்னு சொன்ன பிறகுதான் எஸ்தர் அந்த இடத்துல ராணியா இருந்தான்றத புத்தகத்தை வைக்கும் போது, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை வைக்கும் போது இந்த புக்கை பின்னால வச்சுட்டாங்க. சரியா? அப்போ எஸ்தர் புஸ்தகம் நீங்க நினைக்கிறபடி நெகேமியாவுக்கெல்லாம் பிறகு கிடையாது. இந்த எஸ்ரா இருக்காரு, இவர் ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வருவார். செகண்ட் அந்த ஜேர்னில, ரெண்டாம் அந்த விடுதலை பயணத்துல 10,000 மெம்பர்ஸ், 10,000 பேர் வருவாங்க. முதல் செருபாபேல் தலைமையில 50,000 பேர், ரெண்டாவது இந்த எஸ்ராவின் தலைமையில 10,000 பேர். அதை நான் உங்களுக்கு இந்த வசனத்தோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாலேயே எஸ்தருடைய சம்பவம் முடிவடைகிறது. சோ எஸ்தர், இந்த எஸ்ரா புறப்பட்டு வரும்போது ஒரு உந்துதலை கொடுத்து, அவளுடைய செயல்களும் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நீங்க இருந்தீங்கன்னா எஸ்ரா கூட போங்கன்னு சொல்லி அனுப்புகிறதா இருந்திருக்கிறது. சரியா? ஏன்னா அவ அதிகாரத்துல இருக்கிறா, அதனால இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சரித்திர வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். இப்போ எஸ்ராவுடைய தலைமையில எப்படி இந்த 10,000 மக்கள் சொந்த நாட்டுக்கு பயணப்பட்டு வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து 2ஆம் பயணமாக, விடுதலை பயணமாக சொந்த நாட்டுக்கு வரும்போது இவர்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, இந்த பயணத்துல ஆண்டவருடைய உதவி என்ன, வழிநடத்துதல் என்ன, பாதுகாப்பு என்னன்றத நம்ம 8ஆம் அதிகாரத்துல தியானிக்கலாம். அதனால 8ஆம் அதிகாரத்துக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, 8ஆம் அதிகாரம் முழுசும் எஸ்ராவும் இஸ்ரவேலிலிருந்து பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு சொந்த நாட்டுக்கு பிரயாணப்படுகிற இந்த 10,000 நபர்களுக்கு தலைமையாய் எஸ்ரா கடந்து போறார். சோ இவங்களுடைய பயணம் தான் முழுசும், எருசலேமை போய் சுகமாய் சென்று அடைகிற பயணம் தான் 8ஆம் அதிகாரம் முழுசும். அதனால இதுக்கு என்ன தலைப்பு பொருத்தமா இருக்குன்னா, இஸ்ரவேலரின் 2ஆம் பயணமும் தேவ வழி நடத்துதலும். சோ 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை நம்ம கொடுக்கலாம். இஸ்ரவேலரின் 2ஆம் பயணமும் தேவ வழி நடத்துதலும். சரியா? இஸ்ரவேலரின் 2ஆம் பயணமும் தேவ வழி நடத்துதலும் என்ற ஒரு தலைப்புல இப்ப நம்ம எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாமே. இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க முதல் வசனத்தை வாசிங்களேன். இப்போ எப்படி அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னால செருபாபேல் கோரேசுடைய காலத்துல அனுப்பப்படும் போது எப்படி தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதல, அதாவது என்ன சொல்ற, ஒரு உயிர் மீழ்ச்சியை கொடுக்குறான். யாரெல்லாம் நீங்க சொந்த நாட்டுக்கு வரணும்னு விரும்புறீங்களோ, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும்னு விரும்புறீங்களோ, அந்த கோத்திர பிதாக்களுக்கு ஒரு அறைகோவல் விடுப்பான். உங்க கூட்டத்தை, உங்க குடும்பத்தை நீங்க தட்டி எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அதே செயலை தான் 60 வருஷத்துக்கு பிறகு எஸ்ரா செய்கிறான். 60 வருஷத்துக்கு முன்னால செஞ்சது யாரு? செருபாபேல். இப்போ செய்யறது யாரு? எஸ்ரா அதை செய்கிறான். முதல் வசனத்தை வாசிங்களேன். அர்தசஷ்டா ராஜா அரசாளும் காலத்தில் பாபிலோனிலிருந்து என்னோட கூட வந்த தங்கள் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரும் அவர்கள் வம்ச அட்டவணைகளும் ஆவன. இப்போ எஸ்ரா பிதாக்களின், அந்த கோத்திர பிதாக்களின் குடும்பங்களின் தலைவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தூண்டுதலை கொடுத்து அவர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு போறான். 2ஆம் வசனம் துவக்கி நமக்கு ஏறக்குறைய ஒரு 14 வசனங்கள் எந்தெந்த குடும்ப தலைவர்கள் எப்படி எல்லாம் வந்தாங்க அப்படின்றத நம்ம அதை வாசிக்கிறோம். அது நம்ம பிறகு பார்த்துக்கலாமே. நான் முதல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 10,000 நபர்களை அழைத்து கொண்டு எஸ்ரா சொந்த நாட்டுக்கு 2ஆம் பயணமாக, விடுதலை பயணமாக கடந்து போகிறார். இப்போ இந்த பயணத்தை நம்ம கொஞ்சம் அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாமே. உங்களுக்கு ஒரு கொஸ்டின். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து என்ற தேசத்துல 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அப்போ அவங்க எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள கானானுக்கு கொண்டு வர்ற வழியில வனாந்தர பயணத்துல அவங்களுக்கு முன்னால வழி நடத்தி கொண்டு போனது எது?
மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும். இல்ல, நமக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசம் ஆகுறதுக்கு முன்னால அவங்க அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரும்போது தான் சொந்த ஜனங்களை வழி நடத்தும் போது அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தூதர்களினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். ஆனா இஸ்ரவேல் என்ற சொந்த நாட்டுக்குள்ள வந்து தங்கிட்டாங்க, அநேக வருஷம் வாழ்ந்தாச்சு. இப்ப பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமையா போயிட்டாங்க. 70 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து செருபாபேலுடைய தலைமையில முடிச்சிட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு 50,000 பேர் வராங்க. எஸ்ராவுக்கு முன்னால 60 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்படி வரும்போது அந்த ஜனங்களை முன்னோர்களை வழி நடத்தின மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இவர்களை வழி நடத்தல. ஆனா கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது. நம்முடைய எஸ்ரா, அதனாலதான் நிறைய எஸ்ராவுல செருபாபேல் அந்த முதல் அதிகாரத்திலிருந்து சொல்லுவான் கர்த்தர் எப்படியெல்லாம் வழி நடத்தி கொண்டு வந்தார். அன்றைக்கு எஸ்ராவின் காலத்துக்கு முன்னால முதல் விடுதலையான அந்த பயணத்துல வரும்போது செருபாபேல் தலைமையில வரும்போது அந்த ஜனங்களை வழி நடத்தின அதே கர்த்தருடைய பிரசன்னம் 60 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது எஸ்ராவின் தலைமையில் ஒரு 10,000 பேர் அடிமைத்தனத்திலிருந்து சொந்த நாட்டுக்கு எருசலேமுக்கு போறாங்க. இப்பொழுதும் அதே கர்த்தருடைய பிரசன்னம் தான் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறது. இதுல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை பயணத்துல இவங்க எப்படி பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு போனோம்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு போனோம்னா 4 months இல்ல. நம்ம ஏற்கனவே 7ஆம் அதிகாரத்துல நம்ம தியானம் பண்ணோம். முதல் மாசத்துல துவக்கினா 5ஆம் மாதத்தின் முதல் தேதியில அவன் எஸ்ராவும் ஜனங்களும் எருசலேமுக்கு வந்தார்கள் அப்படின்றத நம்ம 7ஆம் அதிகாரத்துல கடந்த மாதத்துல தியானம் பண்ணோம். அப்படின்னா முதல் மாதத்தின் முதல் தேதியில பாபிலோன்ல துவக்கின பயணம் 5ஆம் மாசம் முதல் தேதியில அங்க போய் நிக்குதுன்னா இடைப்பட்ட காலம் 4 மாசம். அப்ப சொல்லுங்க, பாபிலோனிலிருந்து சொந்த நாடு இஸ்ரவேலுக்கு இவர்கள் கடந்து போனோம்னா எத்தனை மாசம் பயணம்? 4 மாசம் பயணப்படணும். சரியா? இப்ப எஸ்ராவின் தலைமையில போறாங்க, 4 மாத பயணம். அது சாதாரண இடமே இல்ல. பயங்கரமான வனாந்திரம், பயங்கரமான மலைகள், பயங்கரமான குன்றுகள், பயங்கரமான பள்ளத்தாக்குகள், வழியே இல்லாத காடுகள், வழியை உண்டாக்கிக்கிட்டு தான் போனோம். இது இல்லாம அங்கங்க ட்ரைபிள்ஸ் இருப்பாங்க. அங்கங்க அப்போ வந்து தேசம்ன்றதே அங்கங்க இருக்கிறது தானே. சீகேம் இதெல்லாம் அங்கங்க இருந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது பதுங்கி இருந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, கர்த்தர் வெற்றியை கொடுத்தது போல இப்போ இவங்க பிரயாணப்படும் போது இடையில நிறைய அங்கங்க ட்ரைபிள்ஸ் இல்ல, மலைவாழ் மக்கள், அங்கங்க சின்ன சின்ன குட்டி நாடுகள் இவங்களை பதுங்கி இருந்து தாக்குவாங்க. பல போராட்டங்கள் கடந்து 10,000 பேர் உயிரோடு போய் சொந்த நாட்டுக்கு சேருவாங்களான்னு தெரியாது 4 மாச பயணத்துல. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த எஸ்ராவின் பயணம் துவக்குகிறது. ஆனா போராட்டம், துன்பம், கஷ்டம் இல்ல, பிரச்சனை, பள்ளம், மேடு, குழிகள் இல்ல, மனிதர்கள் மூலமாய் சூழல்கள் மூலமாய் வருகிற போராட்டங்கள் உண்டு. இவைகளுக்கு ஊடாக கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால் அவருடைய வழிநடத்துதல் இருந்ததுனாலதான் இஸ்ரவேலையும் எஸ்ராவையும் சுகமாய் சொந்த நாட்டிற்கு அழைத்து கொண்டு போனார். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு அழகான பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இல்ல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு போராட்டத்துலதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல. நம்ம ஒருவேளை நமக்கு தெரிஞ்சு நிறைய வரும், தெரியாம நிறைய வரும். பல பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு இல்ல, போராட்டங்கள் உண்டு, நிறைய கடன்கள் உருவாயிரும், பண தேவைகள் இருக்கும், மனுஷ உதவி தேவையா இருக்கும், இல்ல எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், ஒரு கவலை இருக்கும், குடும்பத்துல ஒரு போராட்டம் இருக்கும். தேடி தேடி சண்டை நம்ம வீட்டுல தான் வந்து நிற்கும். 2 நாள் சந்தோஷமா இருப்போம், 3ஆம் நாள்ல என்னமோ ஒரு பிரச்சனை உள்ள வந்து நம்மளுடைய ரூட்டை சரியில்லாம இடையில என்னமோ ஒரு பெரிய வாய்க்காலை வெட்டி வச்ச மாதிரி, குழியை வெட்டி வச்ச மாதிரி பல போராட்டங்களும் துன்பங்களும் நெருக்கடிகளும் நமக்கு வரும். இது குழிகள், முள்ளுகள், மலைகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பயணம் நம்முடைய வாழ்க்கை பயணம். ஆனா கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மை நடத்துவாரானால், கர்த்தருடைய கரம் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பிடிக்குமானால், இவைகள் எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை நேர்த்தியாய் நடத்தும். ஆமென் இல்ல, அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஒருவேளை நம்ம சொந்த வீட்டுல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், ஊழியங்கள்ல இருக்கலாம்,
இல்ல நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கலாம். இவைகள்ல பல போராட்டங்கள், துன்பங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்துல இவையெல்லாம் நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வைத்திருப்பாரே ஆனால், அவருடைய பிரசன்னத்தை பற்றி கொண்டால், கரத்தை பற்றி கொண்டால் நம்மை அவர் நேர்த்தியாய் நடத்துவார். ஒருவேளை சில நேரங்கள்ல சிலர்லாம் வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்யலாம், வெளி இடங்கள்ல போகலாம், வெளி இடங்களுக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போகலாம். ஆங்காங்கே அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் சுற்றிலும் வருகிற எல்லா சூழல்கள், மனிதர்கள் மூலமாய் வருகிற போராட்டம், மற்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் நீக்கி நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சோ நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அதனாலதான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில 4 மாச பயணத்துல இவ்வளவு போராட்டங்கள், அதாவது நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல ஏறக்குறைய 31ஆம் வசனம். பிறகு நான் அதை சொல்லும் போது நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். அதுல எஸ்ரா சொல்லுவான் பாருங்களேன். அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது எதிரிகள் அட்டாக் பண்ணாம, அப்புறம் எதிரிகளுடைய பதிவிடைகள் எங்களை தாக்காம எங்களை தப்புவித்து கொண்டு வந்தார். அது 31ல தான் வருதுல்ல, வாசிங்களேன். 31 எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. இப்ப சொல்லுங்க, இந்த வாழ்க்கை இவங்களுடைய பயணம் 4 மாச பயணம், பல போராட்டம் கஷ்டத்தோடு இவங்க பிரயாணப்பட்டு சொந்த நாட்டுக்கு போறாங்க. எவ்வளோ கனவுகளோடு அவங்க கடந்து போறாங்க. நாங்க போய் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. இந்த பயணத்துல அழகா சொல்றான் பாருங்களேன். எஸ்ரா சொல்லும்போது சொல்றான், எங்களுடைய சத்துருக்கள், அப்புறம் எதிரிகளுடைய பதிவிடைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி எங்களை தப்புவித்து கொண்டு சென்றார். இல்ல, அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால் அவருடைய பிரசன்னம், அவருடைய வழி நடத்துதல் நேர்த்தியா இருந்தது, பாதுகாப்பா இருந்தது. அன்றைக்கு எஸ்ராவின் தலைமையில் கடந்து போன, அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போன, 2ஆம் பயணமாய் கடந்து போன அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பின் வழி நடத்துதல் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், அன்றாட ஜீவியத்தில், நெருக்கடிகள், துன்பங்கள் மத்தியில அவருடைய நடத்துதல் நேர்த்தியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். அழகான ஒரு வசனம் பாருங்களேன். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே. இதுல நீங்க கவனிங்க, அன்றாட நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அவர் நம்மளை எப்படி நடத்துறாருன்றத ஏசாயா மூலமா சொல்றார். எப்படியா? பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதை, உனக்கு எது பிரயோஜனமோ அதை மட்டும் உனக்கு போதித்து, அதை மட்டும் கொடுத்து. அப்ப பிரயோஜனமானதை கொடுக்கிறாருன்னா பிரயோஜனம் இல்லாததை தரமாட்டார், அதை எடுத்துருவார்ல. அப்ப எனக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இடையூறா இருக்குதோ அதையெல்லாம் நீக்கி எனக்கு பிரயோஜனமானவைகளை மட்டும் கொடுத்து, அது அழகா சொல்றாரு. எப்படி? நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ நடக்க வேண்டிய வழியில அவர் நடத்தி கொண்டு போகிறார்ல. நடக்கக்கூடாத பாதைகள் உண்டு இல்ல, சரியான வழி இல்லாம நடக்கக்கூடாத பாதைகள் உண்டு. ஆனா கர்த்தர் நேர்த்தியான பாதையிலே அவர்களை, நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய வேலை, ஊழியங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒருத்தர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். அப்போ எந்த இடைஞ்சலான தவறான பாதையில் அவர் நம்மை நடத்த மாட்டார், சரியான பாதையில் நடத்துவார். அதனாலதான் நம்முடைய பைபிள்ல நமக்கு தெரிஞ்ச அழகான ஒரு வசனம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்லுங்க. 34:7 நான் ஸ்டார்ட் பண்ணா சொல்லிடுவீங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி அவர்களை. அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்துல, நம்முடைய தொடர் எதிர்காலத்தை குறித்த வாழ்க்கை பயணமோ இல்ல வேலையோ இல்ல ஏதோ சம்திங், நம்முடைய ஒவ்வொரு நாள் பயணத்துல அவர் எப்படியா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்போ அவர் தூதர்களை நம்மளை சுத்திலும் அனுப்பி நம்மை பாதுகாப்பாய் நடத்துவார். பாளையம் இறக்கினா என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாளையம் இறக்கிக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு பைபிள் ஸ்டடியில. பாளையம் போடுதல் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சரி, மறந்துட்டீங்க.
பாளையம் இறக்கி அவர்களை விடுவிப்பார்னா பாதுகாப்பு. அது ஒரு சரியான வார்த்தை. சேனைகள் தான் பாளையம் இறக்குறது. இப்போ ஒரு நாட்டை அட்டாக் பண்றதுக்கு முன்னால பாளையம் போடுவாங்க, சுத்திலும் தங்களுடைய போர் வீரர்களை சுத்திலும் வச்சிருவாங்க. அப்ப அவங்க கண்காணிப்பிலேயே வைப்பாங்க. நான் விளக்கத்துக்கு கொடுத்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவர்களுடைய கண்காணிப்பிலேயே வைப்பாங்க. அப்ப பாளையம் போடுதல் என்பதற்கான விளக்கம் என்ன? கண்காணிப்பில் வைத்தல். இப்ப சொல்லுங்க, அந்த விளக்கத்தை சொல்லி சொல்லாமே. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை கண்காணிப்பில் வைத்து அவர்களை பாதுகாப்பார், நடத்துவார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நேரடியாய் அவருடைய பாதுகாப்பில் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ தூதர்களை சூழ பாளையம் இறக்கினா அவருடைய கண்காணிப்பில் வைத்து நம்மை நடத்துகிறவர். நமக்கு தெரிஞ்ச இன்னொரு வசனம் 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல சொல்வார்ல, உன் வழிகளில் எல்லாம் உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்மளை சுத்திலும் காப்பாற்றி நம்ம வழியில எல்லாம் காப்பாற்றுறதுக்கு தூதர்களை கட்டளையிடுவான்னு சொல்ற வசனத்தின்படியே ஆண்டவர் அவருடைய கண்காணிப்பில் வைத்து நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால எஸ்ராவின் தலைமையில் பல போராட்டத்தோடு 4 மாச பயணம். அது ரொம்ப ஸ்ட்ரகிளான பயணம், கொடூரமான பயணம், வழி இல்லாத பயணம் தான். ஆனா அவங்க அகாவா ஆற்றெல்லாம் கடந்துதான் அவங்க வந்திருக்கிறாங்க. இங்க மலைகள் காடுகள்லாம் அவங்க பிரயாணப்பட்டு போனோம். இவ்வளவு நெருக்கடியான பயணத்துல கர்த்தர் அவர்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து நேர்த்தியாய் நடத்தினது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்னால் ஒருவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு முன்னே கடந்து போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்ப எனக்கு முன்னால் அவர் நடந்து போறாருன்னா எனக்கு வர்ற பாதிப்பெல்லாம் அவருக்கு தான். இப்போ ஒரு பள்ளம் இருக்கு, நான் போய் தான் அதுல காலை விட்டு தவகடின்னு உளுந்துருக்கணும். ஆனா எனக்கு முன்னால போறவங்க ஒருத்தர் உளுந்துட்ட உடனே அந்த சத்தம் கேட்டு நான் பார்த்த உடனே எப்படி ஆயிருவேன்? விழிப்பாயிருவேன். இங்க பள்ளம் இருக்கு, நான் இதுல போக மாட்டேன், சுத்திட்டு போலாம். அப்ப நமக்கு முன்னால ஒவ்வொரு இடத்துலயும் உழ வேண்டிய இடத்துல எல்லாம் உளுந்து, அடிப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் அடிபட்டு, அவமானப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் அவமானப்பட்டு, நம்மள சேஃபா பின்னாலேயே வா, என் முதுகு பின்னாலேயே வா நடத்தி கொண்டு போகிற ஒருவர் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறார். ஆமென். இல்ல, சோ நேர்த்தியாய் அவர்களை நடத்தின கர்த்தர் நம்மையும் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்ற வசனத்தின்படி நம்முடைய பயணத்தில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மை பாதுகாப்பாய் நேர்த்தியாய் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை நடத்துவார், இஸ்ரவேல் ஜனங்களை போல. அழகான ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறார். நம்ம பைபிள்ல ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, இந்த எலியேசருடைய ஒரு பயணம் பாருங்களேன். ஆபிரகாம் சொல்வான், என் சொந்த நாட்டுக்கு போ, எனக்கு நிறைய டிஸ்டன்ஸ், என் சொந்த நாட்டுக்கு போய் என் மகனுக்கு பொண்ணு தேடிட்டு வான்னு சொல்லி எலியேசர் அனுப்புவான் வேலைக்காரனை. இவனுடைய பயணத்துல அழகா ஒரு ஜெபம் ஒண்ணு இருக்கும் இல்ல, அது வாசிக்கல. 24:12. எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இப்போ இவனுடைய பிரேயர் என்ன தெரியுமா? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி போற அந்த பயணத்துல, நீர் என்னுடைய எஜமானுடைய தேவன், ஆனா நான் போற காரியத்தை எனக்கு சித்திக்க பண்ணும், வாய்க்க பண்ணும். இந்த காரியத்தை வாய்க்க பண்ணிருந்தா நான் ஜெயத்தோடு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தோடு சொல்வேன். அதே போல அவனுடைய பயணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார், வெற்றியோடு திரும்பி வந்தான் இல்ல. சோ அன்னைக்கு எலியேசருடைய பயணத்துல காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்தின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் எல்லாவற்றையும் ஜெயமாக்கி தருவார். யாக்கோபு எடுங்களேன், அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல வாசி பாத்தீங்கன்னா, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். இப்ப பாருங்களேன், யாக்கோபுடைய ஜெபம் எப்படி? யாக்கோபுடைய பயணம் சொந்த இடத்தை விட்டு தூர பயணம் போறான் லாபான் வீட்டுக்கு. இப்போ யாக்கோபுடைய பயணத்துல ஆண்டவரை ஜெபம் பண்றான், நான் போற இடங்கள்ல என்னை சுகமாய் என்னோடு இருந்து என்னை சுகமாய் காத்து உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை பத்திரமாய் திரும்பி வர பண்ணினால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பி. இப்ப இவனுடைய பிரேயர், இவனுடைய பயணத்துல யாக்கோபுடைய ஜெபம் என்னன்னா, நான் எப்படி போறனோ
அப்படியே அழுங்காம அசங்காம ஒன்றும் இல்லாம சுகமா சாப்பாடெல்லாம் எனக்கு கிடைக்கணும், வீடெல்லாம் கிடைக்கணும், மாத்து வசதி எல்லாம் கிடைச்சிடணும், எல்லாம் கொடுத்து சுகமா வந்தீர்னா நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவேன், என்னை நீ நடத்துகிறீர் என்பதை அறிந்து கொள்வேன். இதுல எதையாவது ஆண்டவர் குறை வச்சாரா இவனுக்கு? ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், இவன் சாப்பாடுறாங்க போல, சாப்பாடு கேட்கிறான், இவர் கொஞ்சம் மெழுக்கிறவர் போல, ட்ரெஸ்ஸை கேட்கிறாரு, டெய்லி எனக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா கொடுங்கன்னு இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவன் கேட்டதை கர்த்தர் அவனுக்கு நடத்தினான். அவன் திரும்பி அந்த இடத்துல வந்து ஒருவேளை அவன் யாக்கோபுடைய ஜேர்னியை நம்ம பார்த்தோம்னா திரும்பி வந்து அவன் சொன்னதை நிறைவேற்றல. அதுக்கு பிறகு ஒரு கொட்டை வச்சு ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு அவமானத்தை உண்டாக்கி இப்ப நினைவுபடுத்துவார். ஏ நீ போகும்போது இந்த இடத்துலதான் சுகமா வந்தா காணிக்கெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னேன், நீ வாயில நீ சொல்லிட்டு போனல, அதை நிறைவேற்றாம தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் கொடுங்கின பிறகுதான் இவனுக்கு குட்டுப்பட்ட பிறகுதான் யோசனை வந்துச்சு. அந்த இடத்துல கொண்டு போய் ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். இவனுடைய பயணம் சுகமாய் கடந்து போகிறது. அன்னைக்கு எலேசருடைய பயணம், யாக்கோபுடைய பயணம் நேர்த்தியாய் கடந்து போனது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் சூழல்கள் பூதாகரமா வந்தாலும் நமக்கு முன்னால ஒருத்தர் போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனவர், எஸ்ராவுக்கு முன்பதாய் கடந்து போனவர், நேர்த்தியாய் நடத்தினவர், தப்புவித்து நடத்தினவர், பாதுகாப்போடு நடத்தினவர் நமக்கு முன்னால போகிறார். சகல தடைகளையும் விளக்கி நம்ம நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல வெற்றியோடு நிற்கக்கூடிய கிருபையை அவர் நமக்கு தந்தருள்வார். ஸோ ஒரு அழகான பாடத்தை உங்களுடைய பயணத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுக்கு அடுத்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா செருபாபேல் தலைமையில ஒரு 50,000 பேர் போயிட்டாங்க. 60 வருஷம் கழிச்சு எஸ்ராவின் தலைமையில் ஒரு 10,000 பேர் போறாங்க. எப்படி இந்த 10,000 பேர்னு பைபிள்ல நமக்கு இருக்கா? அப்படி இல்ல, நான் எப்படி இந்த 10,000 மெம்பர்ஸ் ரெண்டாவது பயணத்துல போனாங்கன்றதுக்கான சில காரியங்களை, சில காரண வசனங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். 2ஆம் வசனம் துவக்கி 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்ப பிதாக்கள், ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுடைய பேரை சொல்லி இவங்களுடைய குடும்பத்துல ஒரு 200 பேர், அவங்க குடும்பத்துல ஒரு 300 பேர், ஒரு 50 பேர், 20 பேர், 40 பேர் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்கிறார். 2ஆம் வசனம் துவக்கி 14ஆம் வசனம் வரைக்கும் எஸ்ராவின் காலத்துல ஒரு பட்டியல் போடப்படுகிறது. இத்தனை ஆண் மக்கள் போனாங்க. இத 2ல இருந்து 14 வரைக்கும் கணக்கு போட்டீங்கன்னா ஏறக்குறைய 1772 ஆண் மக்கள். சரியா? 1772 ஆண் மக்கள். அதுக்கு பிறகு அவங்க பாதி தூரம் போயிட்டு லேவியர்கள் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம உள்ள இப்ப நம்ம தியானம் பண்ண போறோம். அதுக்கு பிறகு ஆட்களை அனுப்பி ஒரு 250 மேல ஒரு 300 பேர்கிட்ட 258 பேரை கூட்டிட்டு வருவான். ஸோ இதெல்லாம் சேர்த்து மென்னு மட்டும் ஒரு 2000 அப்படின்னு வச்சுங்களேன். அந்த நாட்கள்ல இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒருவனுக்கு ஒரே ஒரு மனைவி அப்படி இல்லை, நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அதே போல நாம் இருவர், நமக்கு இருவர், நமக்கு ஒருவர். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள், இப்படி எல்லாம் போட்டாங்க இல்ல. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. நாம் இருவர், நமக்கு 10 பேர், நாம் இருவர், நமக்கு 25 பேர், நாம் இருவர், நமக்கு 50 பேர் இருக்காங்க. நீங்க நியாயாதிபதிகள்ல போனீங்கன்னா ஒரு நியாயாதிபதிக்கு 70 குமாரர்கள் இல்லையா? நிறைய பேர் ஃபெமிலியர் நேம் உள்ள மக்களையே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளை கணக்கு போட்டீங்கன்னா நிறைய இருக்கும். அபிமேலக்குக்கெல்லாம் எவ்வளவு பிள்ளைகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய நபர்கள் இருந்தார்கள். ஆல்மோஸ்ட் வேத வல்லுநர்களுடைய கணிப்பு என்னன்னா ஆண்கள் மட்டும் நமக்கு ஏறக்குறைய ஒரு 2000 கொடுக்கறதுனால பெண்கள் பிள்ளைகளை சேர்த்து ஒரு 10,000 மெம்பர் எஸ்ராவுடைய தலைமையிலே கடந்து போகிறார்கள். ஒரு 10,000 நபர்கள் அவருடைய தலைமையிலே கடந்து போனார்கள் என்று இந்த வசனங்களில் குறிப்பிடுகிறத நம்ம காண்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். ஏன் இந்த கோத்திர பிதாக்களுடைய பேர் சொல்லப்படணும்? இந்த 2ஆம் வசனம் துவக்கி 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த இவங்க குடும்பத்துல இவ்வளவு பேரு, அவங்க குடும்பத்துல இவ்வளவு பேரு, அவங்க குடும்பத்துல இவ்வளவு பேர் அப்படி இருக்குல்ல. அப்படிதானே வந்துட்டு இருக்கு. 50 பேரு, 100 பேரு, இவங்க எல்லாம் கிளம்பி எல்லாம் சேர்ந்து அப்படி போனாங்கன்னு. ஒவ்வொரு குடும்பத்துல செருபாபேல் காலத்துல கைவிடப்பட்டனா போகாம இருந்துட்ட அந்த நபர்களுடைய குடும்பங்கள், அந்த வம்சங்கள்ல மீதியா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பிரயாணப்பட்டு போறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முதல் செருபாபேல் காலத்துல ஒவ்வொரு கோத்திர பிதாக்களை அவன் தட்டி எழுப்பி அவங்க குடும்பத்தோடு கூட்டிட்டு போவான். அந்த எஸ்ராவின் 2ஆம் அதிகாரத்துல செருபாபேல் காலத்துல எழும்புன அந்த கோத்திர பிதாக்களுடைய பெயர்கள் எஸ்ரா 8ஆம் அதிகாரத்திலும் சில பெயர்கள் கடந்து வருகிறது. அப்படின்னா ஏன்
அந்த 2ஆம் அதிகாரத்துக்கும் எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துக்கும் 60 வருஷம் இடைவெளி இல்லையா? முதல் பயணம் செருபாபேல், 2ஆம் பயணம் தான் எஸ்ராக்குரியது. இப்ப 60 வருஷம் இடைவெளியில ஏன் அந்த கோத்திர பிதாக்கள், 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட கோத்திர பிதாக்கள், நீங்க வீட்டுல போய் பொறுமையா அதை ரெண்டு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல உள்ள கோத்திர பிதாக்கள் பேரு 8ஆம் அதிகாரத்தின் இந்த கோத்திர பிதாக்கள் லிஸ்டோடு சேர்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா ஒரு ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 60 வருஷம் கழிச்சும் அந்த எஸ்ரா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கோத்திர பிதாக்களின் பெயரை எஸ்ரா 8ஆம் அதிகாரத்துல நினைவு கூறப்பட்டதற்கான நோக்கம் என்னன்னா, அன்னைக்கு செருபாபேல் ஒரு அறைகூவல் விட்டான். யாரெல்லாம் சொந்த நாட்டுக்கு போக விரும்புறீங்க, அங்க போய் ஆலயத்தை கட்டி ஆண்டவரை ஆராதிக்க விரும்புறீங்க, ஆண்டவரை தேட விரும்புறீங்கன்னா கோத்திர பிதாக்கள் எழும்பி வந்து அவங்க கூட்டத்தை, பேர பிள்ளைங்க எல்லாம் கூட்டியே நீவா அப்படின்னு கூட்டம் கூட்டமா போனாங்க. அந்த பிதாக்களை இந்த 8ஆம் அதிகாரத்துல நினைவு கூர்ந்து அவங்க பேரை எழுதுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அதே உற்சாகப்படுத்தின பிதாக்களுடைய குடும்பத்துல ஒருவேளை போகாம விடப்பட்ட அந்த சந்ததியில 60 வருஷத்துல யாராவது முளைச்சு 50 பேர் 100 பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ அதே குடும்பத்து மக்கள் 60 வருஷம் கழிச்சு எஸ்ரா அறைகூவல் விடும்போது அந்த குடும்பத்துல மீதியா இருந்தவங்க அதே உற்சாகத்தோடு எழும்பி தங்க வீட்டுல இருந்த 200 பேரை, தங்க வீட்டுல இருந்த தங்க குடும்பத்தின் 300 பேரை சேர்த்து ஆண்டவர் ஆலயத்தை தொழுது கொள்ள போலாம். அன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னால நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு, கிளம்புங்க. அதே உற்சாகத்தோடு அந்த ஃபேமிலி நின்னாங்களாம். இதுக்கு ரீசன் என்னன்னா பிதாக்களுடைய நல்ல செயல்கள், பிதாக்களுடைய உற்சாக வாழ்க்கை, பிதாக்கள் ஆண்டவரை தேடுக, பிதாக்களுடைய சீர்படுதல் தான் அந்த 60 வருஷம் கழிச்சு அதே குடும்பங்கள்ல மீதியா இருந்தவர்களை இப்பொழுது உற்சாகப்படுத்துகிறது. இதுல நமக்கு ஒரு அழகான பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த பயணத்துல எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே போல இன்னைக்கு குடும்ப பிதாக்கள், குடும்ப தலைவர்கள் எப்படியோ அப்படிதான் அவர்களுடைய தலைமுறையும் காணப்படும். நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். குடும்ப தலைவர்கள் எப்படியோ அப்படிதான் அவர்கள் தலைமுறையும் காணப்படும். குடும்ப தலைவர்கள் யாரு? யாரோ ஒரு ஆளு இல்ல, யாருன்னு கேட்கிறேன். நம்ம வீட்டுல குடும்ப தலைவர்கள் யாரு? அப்பாவும் அப்பா. என்னமோ நான் சைனீ லாங்குவேஜ்ல கேட்கிற மாதிரி இருக்கு. குடும்ப தலைவர்கள், உங்க வீட்டுல குடும்ப தலைவர்கள் யாரு? அப்பா மட்டும் கிடையாது, அம்மாவும் தானே? இல்ல தலைவியோ? தலைவி. ஓ, தலைவர் கேட்டதுனால தலைவி வரலையோ? சரி, தலைவர்ன்றது பொதுவானது எடுத்துக்கலாம். தலைவர்கள் இப்போ தலைவர் சொல்லலாம். தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் சேர்த்து தலைவர்ன்றது ஆண்பால் பெண்பால் ரெண்டுமே குறிக்கும். சரியா? இப்ப டீச்சர்ன்றது ஒரு பாத்துக்கு போனீங்கன்னா பெண்பால குறிக்குது. டீச்சர் நாங்களே சார் தானே சொல்லணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஆனா டீச்சர்ன்ற வேர்டு ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும்ன்ற மாதிரி தலைவர்ன்றது 2 பாலாரையும் குறிக்கும். அப்போ ஒரு வம்சத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு தலைவர் யாருன்னா ஒரு அப்பா அம்மா. அப்ப அப்பா அம்மாவுடைய எண்ணம் எப்படியோ, அவங்க சிந்தை எப்படியோ, அவங்களுடைய யோசனை எப்படியோ, அவங்க இருதயம் எப்படியோ அப்படிதான் அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் 10 வருஷம் 30 வருஷம் நம்ம மண்ணா மக்கி போயிடுவோம். நாம உருவாக்க போகிற தலைமுறையில இந்த எண்ணத்தோடு அதே செயல்பாடுகளோடு தலைமுறை உருவாகும். இதை சொல்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எஸ்ராவின் மூலமாக. 60 வருஷத்துக்கு முன்னால பினெகாசுடைய தலைமுறை பேரு அங்க 2ஆம் அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. அதே பினெகாசுடைய குடும்பம் 8ஆம் அதிகாரத்திலயும் போட்டிருக்கு. அப்ப என்னன்னா அவன் செத்து போயிட்டான். இடையில 60 வருஷத்துல அவர் போயிட்டாரு. ஆனா அந்த தலைமுறைக்கு சொல்லும் போது பினெகாசுடைய குடும்பம் வந்தாங்க அப்படின்னா இவன் நினைவு கூறப்படுவதற்கு காரணம் அங்க அந்த உற்சாகத்தின் குடும்ப தலைவர், கோத்திர பிதாக்களுடைய உற்சாகத்தின் ஆவி எத்தனை வருஷம் கழிச்சாலும் அந்த குடும்பத்துக்குள்ள தலைமுறைக்குள்ள வரோன்றத நம்ம பைபிள் சொல்லுது. அப்படின்னா குடும்ப தலைவர்கள், குடும்பத்தை நடத்துகிறவர்கள் எப்படியோ அப்படிதான் அந்த தலைமுறை வம்சம் இருக்கும். அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அந்த தன்மைகளோடு தான் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் தலைமுறை உருவாகும் என்பதை நம்முடைய வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு ஒரு 2 உதாரணம் கொடுக்குறேனே, எப்படின்றத சொல்றேன் பாருங்களேன். முதல்ல, பெற்றோருக்குள்ள அப்பா அம்மாவுக்குள்ள காணப்படுகிற தீமையான செயல் தலைமுறைக்குள்ளேயும் வரும். அதே போல அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற நல்ல பக்தி உள்ள, பரிசுத்தம் உள்ள, தெய்வ பயம் உள்ள செயல் அந்த தலைமுறை கடந்து எப்படியோ வந்துடும். நான் இந்த 2த்துக்கும் உதாரணம் கொடுக்குறேன் பாருங்களேன். முதல்ல,
முன்னோர்களுக்குள்ள இருக்கிற அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற தீய பாவ செயல் எப்படி தலைமுறைக்குள்ளேயும் கடந்து வரோன்றத பைபிள் நமக்கு எப்படி சொல்லுது? 2 வசனம் உங்களுக்கு கொடுக்கிறேன். முதல்ல யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். சோ முன்னோர்கள், பெற்றோர்கள் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இப்போ முதல்ல தீமையை பார்த்துட்டு அப்புறம் நன்மைக்கு வரலாம். பெற்றோர்கள் கிட்ட காணப்படுற, கோத்திர பிதாக்கள் இடத்துல காணப்படுற தீய பண்புகள் எப்படி பிள்ளைங்க பேர பிள்ளைகளை பிடிக்குதுன்றத தொடக்கத்திலேயே ஆண்டவர் நமக்கு பட்டியல் போட்டு காண்பிக்கிறார். யாத்திராகமம் 34:7 பிதாக்களுடைய பாவத்தை பிள்ளைகளிடத்துல எத்தனாவதா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் சொல்றாரு. அப்போ பிதாக்களுடைய பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைக்கு போறதுக்கான ரீசன் என்ன? நல்லா கவனிங்களேன். அதுக்கு ரீசன் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, அப்பா அம்மாவுடைய தாத்தா பாட்டியுடைய செயல் ஒரு 4 தலைமுறை கடந்தாலும் அந்த ஜீன் நம்ம சொல்றோம்ல, அவங்க பாட்டியை உரிச்சு வச்சிருக்கிறாங்க, அப்படியே தாத்தா போல, தாத்தா செத்து போயிட்டாரு ஆனா அவரை பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்றோம்ல. அப்போ அந்த தலைமுறையின் முன்னோர்கள் இல்லாம போனாலும் அவங்களுடைய அந்த செயல்கள் யாருக்குள்ள பிரதிபலிப்பா வரும்? வம்சத்துக்குள்ள பிரதிபலிப்பா வரும். அதான் சொல்றாரு. அப்ப பிதாக்களுடைய பாவத்தை எங்கயா 3ஆம் 4ஆம் தலைமுறையில ஏன் விசாரிக்கிறாருன்னா, அந்த பாவம் இப்போ பிதாக்களுடைய பாவம், அந்த பிதா ரொம்ப கோபக்காரன்னு வச்சுங்களேன், 4வது தலைமுறையில பிறக்கிற பிள்ளையும் அதை விட கோபக்கார பிள்ளையா பிறக்குது. அப்போ அந்த பாவத்தை இங்க தண்டிக்கிறார். இது சீர்பட்டால் அந்த தண்டனை இல்லாத பட்சத்தில் அது தண்டிக்கப்படுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தீமையும் கடந்து வருகிறது. இன்னொரு அழகான வசனம் பாருங்களேன். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும். ஆமோஸ் 2:4 தானமா? வாசிங்க. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின இந்த லைனை நீங்க கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆமோஸ் மூலமா சொல்ற ஒரு வார்த்தை, அவர்கள் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினாலே மோசம் போனார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்க ஏன் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சாங்க? ஏன் ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க? ஆமோஸ் காலத்துல யார பின்பற்றாங்களா? பிதாக்களுடைய பொய்களை பின்பற்றினார்கள். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், தாத்தாக்குள்ள இருக்கிற கோபம் எங்க வரும்? இப்போ ஆண்டவர் அதை வெளியரங்கமா சொல்றார். ஆமோஸ்ல 3 தலைமுறைக்கு முன்னால இஸ்ரவேல் ஜனங்க, யாத்திராகமத்தின் புத்தகத்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் பொய்களுக்கு அடிமையானார்கள். இப்போ ஆமோஸுக்கு இடையில நிறைய கேப் வந்துருச்சு. ஆமோஸ் மூலம் சொல்றார், உங்கள் பிதாக்கள் அந்த உங்க பிதாக்களுடைய பொய்யை நீங்கள் பின்பற்றி போகிறீர்கள், இல்ல நீங்க மோசம் அடையறீங்க அதை தேடி. அப்போ பாவம், தவறான செயல் தலைமுறையில சொல்லுங்க வருமா வராதா? அப்போ பாட்டி கோவப்பட்டா, இல்ல கேக்குறேன், பாட்டி கோவக்காரியா இருந்தா பேத்தியும் கோவக்காரி, தாத்தா சண்டை போடுறவரா இருந்தா பேரனும் சண்டைக்காரன், அம்மா ஆண்டவரை தேடாதவங்களா இருந்தா பிள்ளையும் ஆண்டவரை தேடாது, அப்பா பைபிளையே கையில எடுக்காதவரா இருந்தா நம்ம சொல்லியே கொடுக்க வேணாங்க, இந்த ஜீன் போகும். அப்பா பைபிளையே கையில எடுக்காதவனா இருந்தா அந்த பிள்ளையின் பிள்ளையும் ஆண்டவர் ஆலயத்துக்கே வராது. இப்ப சொல்லுங்க, அப்போ தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட யார் சீர்படணும்? பெற்றோர்கள் சீர்படணும். நிறைய அப்பாமார்கள் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறது இல்ல, ஆண்டவரை தேடுறது இல்ல, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது இல்ல. நிறைய அம்மாமார்கள் ஆண்டவரை தேடுறது இல்ல. நிறைய முன்னோர்கள் ஆண்டவரை தேடாம தங்களுடைய சுயத்துக்கு, தங்களுடைய சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால தலைமுறை பாதிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என் தலைமுறை இன்னைக்கு நமக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க ஒருவேளை திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேனோ 10 வருஷம் கழிச்சு எனக்கு திருமணமாகி என் பிள்ளை பறந்து வளரும் போது அந்த ஆட்டிடியூட், இந்த பிரதிபலிப்பு அங்க கொடுப்பாரு.
இல்ல அதான் சொல்றாரு, அந்த முன்னோர்களுடைய பொய்யை நீங்கள் பின்பற்றி போகிறீர்களே. இயேசு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. புதிய ஏற்பாட்டிலே இது இருக்குன்றதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 23 அதிகாரம் 32 வசனத்துல இயேசு சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்களேன். மத்தேயு 23:32 எப்படி பிதாக்களுடைய பாவம் பிள்ளைகளை தொடர்ந்து வரும். இப்போ யார பார்த்து சொல்றாரு? வேதபாரகர் பரிசேயர். மத்தேயு 23:32 வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவருக்கு விரோதமா குற்றப்படுத்தி பேசும்போது அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்களும் உங்கள் பிதாக்களுடைய அக்கிரம அளவை. அப்ப என்ன சொல்றாரு அவங்களுக்கு? இப்போ வேதபாரகர் பரிசேயர் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டு பேசுறாங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களுடைய அக்கிரம அளவை நிரப்புங்க. அப்படின்னா நீ எவ்வளவு பாவம் செஞ்சுப்போ, ஏன்னா உன் முன்னோரு அக்கிரமம் செஞ்சா அதுல நீ முக்கால் பாகம் தான் இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள்ல அதை நீ நிரப்பிடுவே. அப்ப இயேசுவே சொல்றாரு, பிதாக்களுடைய பாவம் யாருக்குள்ள வருது? பிள்ளைகளுக்குள்ள நிரப்போம். அதனாலதான் பைபிள் சொல்றதெல்லாம் நம்ம பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார்கள், பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறாங்க. இது பணமோ பொண்ணோ பொருளோ நிலமோ பூமியோ இல்லைங்க. எது? நல்ல சுபாவம், நற்செயல்கள், இல்ல ஆண்டவருக்காய் வாழுகிற வாழ்க்கை. அப்பா ஆண்டவரை தேடலன்னா, அப்பா ஆண்டவருக்கு பிரியமா இல்லைன்னா அந்த தலைமுறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் வந்துவிடும். தாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கலன்னா, ஆண்டவரை தேடுவதில் குறைவுபட்டால் தலைமுறையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் குறைவுபட்டு போவார்கள். அப்போ பெற்றோருக்குள்ள நம்மளுடைய தலைமுறைக்குள்ள இருக்கிற தீய செயல்கள் கடந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்களேன். இந்த ஏலி பிரதான ஆசாரியன் தானே. ஏன் ஆண்டவர் ஏலியை பார்த்து அந்த குடும்பத்துக்கு சாபம் ஏன் கொடுத்தாரு? அவன் பிள்ளைகளை சரியா வளர்க்கல. நீங்க 1 சாமுவேல் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்கன்னா, நீ உன் பிள்ளைகளை சரியாய் நீ கவனிச்சு வளர்க்காததுனால உன் குடும்பத்துக்கு சாபம் கொடுக்கிறேன்னு டைரக்டா சொல்றாரு. அப்போ குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்படுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு. இப்ப என்ன சொல்றாரு? ஏன் ஊழியக்காரன் ஏலி குடும்பத்துக்கு ஏன் சாபம்? குமாரர் செய்த பாவத்தை அறிந்திருந்து. அப்போ தான் பிள்ளைங்க தான் தலைமுறை பாவம் செய்துன்னு யாருக்கு தெரியும்? பாஸ்டர் ஏலிக்கு தெரியும். தெரிஞ்சும் கண்டிக்காம அடக்காம விட்டதுனால அந்த குடும்பத்துக்கு சாபம் கொடுக்கிறார். இன்னொரு வேர்டும் சொல்றார் இந்த சாபம் கொடுக்கிறதுக்கு முன்னால். அதையே நீங்க வாசிங்களேன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 29 வசனத்தின் லாஸ்ட் பகுதியை பாருங்களேன். இப்ப அவன் பிள்ளைகளை தலைமுறையை ஒழுங்குபடுத்தாததற்கு காரணம் என்ன? இந்த வசனம் 1 சாமுவேல் 2:29 கடைசி, என்னை பார்க்கிலும் நீ உன் குமாரரை மதிப்பானே. இப்ப சொல்லுங்க, என்ன அவன் எதுக்கு முதலிடம்? பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் மூலமா இருக்கிற நல்ல சுகமான வாழ்க்கைக்கும் யாரை விட முக்கியத்துவம் கொடுத்துட்டா? இப்ப சொல்லுங்க, அப்படின்னா நம்ம ஆண்டவரை விட யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவர் நேசத்தை விட யாரையும் நேசிச்சு தரக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற முதலிடத்தை விட எந்த செயலுக்கும் முதலிடம் கொடுத்துடக்கூடாது. வேலைக்கோ இல்ல எந்த செயலுக்கும் நான் கொடுத்துடக்கூடாதுங்க. அப்படி கொடுக்கும் போது அது என் தலைமுறைக்கு பாதிப்பாய் கடந்து வரும். இல்ல அழகா சொல்றாருல, நீங்க பாருங்க, ஒரு ஏசா எடுங்க, அவனுக்குள்ள தீய செயல் இருந்துச்சு, இல்ல ஏமாத்துத்தான இருந்துச்சு. ஏசா எப்படி சுயநலவாதியா ஆதியிலிருந்து காணப்பட்டானோ அதே போல ஏசாவுடைய சந்ததியார் யாரு? ஏதோமியர்கள் சுயநலவாதிகளாய் வந்தார்கள். புதிய பாட்டுல அந்த சுயநலவாதி ஏசா சந்ததியில வந்தவன் யார் சொல்லுங்க? கிங்கு ஏரோது. ஏதோமியன் ஏரோது. இவனும் ராஜா பதவி. யார் ஏன் 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொன்னா? ஏன் ராஜா பதவி? இது எங்க இருந்து வந்துச்சு இவனுக்கு? ராஜா என்ற பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாராவது சொல்லுவாங்கல்ல, 4 வருஷம் நான் இருந்துட்டு போனேன், அடுத்த 4 வருஷம் யாரோ இருக்கட்டும், இது ஜெனரஸ்னஸ். ஆனா இத நான் செத்தாலும் விட மாட்டேன். இந்த குணம் ஏரோதுக்கு எப்படி வந்துச்சு? இல்ல எப்படி வந்துச்சு? ஏதோ வம்சம் யாருக்குள்ள? ஏசாக்குள்ள. அவன் சுயநலவாதி. அந்த ஏசாக்குள்ள இருந்தது ஏதோமியருக்குள்ள எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த ஏரோதுக்குள்ள வருது பாருங்களேன். அதே சமயத்துல
தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற பெற்றோர்களுடைய பிள்ளைங்க எப்படி உருவாகும்ன்றத ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கின் மூலம் நீங்க வாசிங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். நற்செயலும் தெய்வ பயமும் கர்த்தருக்கு பிரியமான செயலும் எப்படி தலைமுறை கடந்து நம்முடைய தலைமுறைக்குள்ள வரும். ஆதியாகமம் 18:19 சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ ஆபிரகாமை பத்தி ஆதியாகமம் 18:19 சொல்லப்படுது. அவன் தான் பிள்ளைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீதியையும் கர்த்தருடைய நியாயத்தையும் படிப்பித்து கொடுத்தான் இல்ல. அப்போ ஆபிரகாம் நற்செயல சொல்லி கொடுத்ததுனால அந்த முற்பிதாக்கள் ஒரு பட்டியல் போடுங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இதோட ஸ்டாப் முற்பிதாக்கள். இதுக்கு பிறகு ஒண்ணும் தெரியாது இல்ல. யாக்கோபு வழியா வாங்க. யாக்கோபு, யூதா, தாவீது, அந்த வம்சத்துல இயேசு இல்ல. எவ்வளவு அழகா வருது இல்ல. நீங்க பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருடைய நீதி நியாயங்களை பிள்ளைகளுக்கு போதிச்சு அவங்கள சரியான பாதையில நடத்ததுனால இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த பட்டியல்ல சிலது அப்படி இப்படி போனாலும் நேர்த்தியா கொண்டு வரார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஆபிரகாம கூட அப்படி கொஞ்சம் நிறுத்திட்டு யாக்கோபு எடுங்களேன். யாக்கோபுக்குள்ள என்ன பண்பு அதிகமா இருந்துச்சு? முதல்ல ஏமாத்துக்காரன், தப்பு பண்றவன். ஆனா அவன் தப்ப உணர்த்தும் போது என்ன பண்ணுவான்னு கேட்கிறேன். அந்த பாவத்துக்காக அறிக்கையிட்டு ஜெபம் பண்றவன், கிளியர் ஆக்கி கொள்றவன், தவறுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் சுட்டி காமிச்ச உடனே பாவத்தை அறிக்கை செய்யறவன். இந்த யாக்கோபு வம்சத்துல வந்த யூதாவை எடுங்க. மர்ம கிட்ட பாவம் செஞ்சிருவான். இவன் தான் பாவின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவான்? நான் அவளை விட உத்தமன். அப்படியா? அவள் என்னை விட நீதி உள்ளவள் இல்ல. தவற ஒத்துக்கொண்டான். அப்படியே யூதா வம்சத்துல வந்த தாவீதை எடுங்க. பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சுட்டான். அவன் பாவம் உணர்த்தப்பட்ட உடனே அறிக்கையிட்டு திரும்பி அந்த பாவத்திற்கு திரும்பவில்லை. அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து பாவத்திற்கு ரட்சகராகவே விமோச்சமாகவே இந்த பூமியில வந்து அவதரித்து விட்டார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்ல தெய்வ பக்தியும் பரிசுத்தமும் கர்த்தரை தேடுதலும் அப்பா அம்மாக்குள்ள இருந்தா எத்தனை தலைமுறை கடந்தாலும் அந்த தலைமுறையில அது சொல்லுங்க வந்துதான் தீரும். பாட்டி ஜெபம் பண்றவங்களா இருந்தா அந்த தலைமுறையில எப்படியோ ஒரு ஜெபம் பண்ற பெண்ணை ஆண்டவர் உருவாக்கிடுவார். தாத்தா ஆண்டவருக்கு பிரியமானவரா இருந்தா அந்த தலைமுறையில ஆண்டவருக்கு பிரியமானவர்களை உருவாக்கி விடுவார். தாத்தா சண்டைக்காரரா இருந்தா அந்த தலைமுறையில சண்டைக்காரன் வந்துருவான். பாட்டி ஜெபம் பண்ணாத பாட்டியா இருந்தா அந்த தலைமுறையில ஜெபம் பண்ணாத நிறைய பிள்ளைகள் உருவாகி விடும். நாம யாருன்ற கொஸ்டினை நீங்க எழுப்புங்க. நீங்க ஆண்டவர் சொல்றதெல்லாம் தலைமுறை பரிசுத்தத்தோடு உருவாவதற்கு காரணம் யாரு? தாயும் தகப்பனும், நம்மளுடைய குடும்ப பிதாக்கள். இன்னைக்கு நம்ம எந்த ரூட்ல அப்படி நடத்துறோம். அதனாலதான் மரியாள் சொல்லும்போது அழகா சொல்லுவாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல நமக்கு தெரியும். அது நான் ஸ்டார்ட் பண்ணா முடிப்பீங்க. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்கள் மேல் தலைமுறை தலைமுறையா இருக்கும். எப்படி பாவம் பொய் பின்பற்றி வந்ததோ, எப்படி தீமை தலைமுறையை பின்பற்றி வந்ததோ, பிதாக்களின் அக்கிரமம் தலைமுறையை பின்பற்றி வந்ததோ, அதே போல கர்த்தருடைய இரக்கம் எப்படி வருமா? தலைமுறையாய் கடந்து வரும். அப்போ அப்பாவும் அம்மாவும் கர்த்தரை தேடும் போது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும் போது, பக்தியா வாழும் போது, பரிசுத்தமா வாழும் போது, கர்த்தரை தேட உற்சாக ஆவியோடு போகும்போது தலைமுறை கடந்து அந்த செயல்களை உள்ள நபர்களை எழுப்புவார். இதுதான் நமக்கு இந்த அதிகாரத்துல சொல்லி கொடுக்கிறார். எப்படி 2ஆம் அதிகாரத்துல அந்த கோத்திர பிதாக்களுக்குள்ள இருந்த அந்த நற்செயல்கள் 8ஆம் அதிகாரத்துல 60 வருஷம் கழிச்சு அவங்க நினைவு கூறப்படுறாங்கன்னா அந்த செயல்கள் அந்த பரம்பரையில வந்திருக்கு. உற்சாகத்தோடு எல்லாம் கிளம்பிட்டாங்க. 50 பேர் ஒரு ஃபேமிலியில 50 பேர், ஒரு ஃபேமிலியில 20 பேர் கூட இருப்பாங்க. இதுங்க நீங்க 8ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அப்ப அந்த ஃபேமிலியில இருந்த 20 பேர் கூட அதே உற்சாகத்தோடு சொந்த நாட்டுக்கு ஆண்டவரை தேட போகிறார்கள். இன்னைக்கு நாம் எப்படி தலைமுறையை உருவாக்க போறோம், பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க போறோம்ன்றதை கர்த்தர் நம்முடைய கரங்கள்ல கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்திற்கு ஏற்றபடி நாம சரிப்படுத்திக் கொள்வோம். இப்போ இந்த 10,000 பேரை கூட்டிட்டு
எஸ்ரா கடந்து வரான், பாபிலோனை விட்டு கடந்து வந்துட்டான். வந்து எங்க தங்குறாருன்னா நேரா எருசலேமுக்கு போயிடல, அகாவா ஆற்று பக்கத்துல, அகாவா நதி அண்டையில அகாவா ஆறுன்னு ஒண்ணு ஓடுது. அது பாபிலோனுடைய எல்லை எண்டு. சோ அந்த பாபிலோனுடைய எண்டுல அகாவா நதி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இந்த அகாவா ஆற்று அண்டையில, நதி அண்டையில எஸ்ராவும் அவனோடு கூட வந்த 10,000 மக்களும் 3 நாட்கள் அங்கே தங்கி விட்டார்கள். இப்போ இதுல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏன் 3 நாள் அங்க தங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3 நாள் அவங்க தங்கி என்ன பண்ணாங்க, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் உபவாச ஜெபம்னாவே முதல் எதுக்கு? என்னை சீர்படுத்தி கொள்ள. இரண்டாவது பயணத்துல பாதுகாப்பு, எங்களை கர்த்தர் வழி நடத்த. சோ அந்த 3 நாள் அவங்க தங்களையே சீர்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களை சரிபடுத்தி கொள்ளுகிறார்கள். இன்னும் சரியா நான் சொன்னேன்னா, தங்களை நிதானித்து அறிவதற்காக இந்த 3 நாள் இந்த அகாவா நதி அண்டையில இருந்து தங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ளுகிறார்கள். இப்போ இந்த அகாவா நதி அண்டையில இவங்க 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போனோம்னா எவ்வளவு நாள் ஆகும்? 4 மாசம். இப்போ பாபிலோனிலிருந்து அகாவா நதி அண்டையில இஸ்ரவேலர்கள் எஸ்ராவுடைய தலைமையில வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் அவங்க பிரயாணப்பட்ட வந்திருக்கிறாங்க? எத்தனாவது நாள் அந்த அகாவா நதி அண்டையில வந்து தங்கினாங்க? அங்க இருந்து இவங்க பிரயாணப்பட்டு வந்த நாட்கள் எத்தனை? இதை நம்ம கண்டுபிடிக்கணும். 2 வசனம் கொடுப்பேன், நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் எத்தனை நாள் அவங்க பயணப்பட்டாங்க. ஓகேவா? ஓகே, 2 வசனம் கொடுக்க போறேன், நீங்க சொல்ல போறீங்க. இப்போ நாம எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவங்க எஸ்ராவுடைய தலைமையில எப்ப தொடங்குறாங்க பயணத்தை? எஸ்ரா 7:9 வாசிங்க. முதல் மாதம். இப்ப அப்படியே ஒரு நிமிஷம் கவனிங்களேன். முதல் மாசம் முதல் தேதி 10,000 பேரை கூப்பிட்டு எஸ்ரா 2வது பயணம் பாபிலோன்ல இருந்து துவக்குறாரு. சரியா? இப்ப துவக்குனவரு எங்க 3 நாள் வந்து தங்குறாரு? அகாவா நதி அண்டையில 3 நாள் தங்குறாரு. 3 நாள் தங்கின பிறகு மறுபடியும் எந்த நாள் அவர் பிரயாணப்பட்டு போறாரு? நீங்க 23ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 31ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். இப்போ நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. இப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கலாம். இதுதான் தியானம். சரியா? முதல் மாதம் 1ஆம் தேதி பாபிலோனை விட்டு கிளம்பினாங்க. இப்போ அகாவா நதி அண்டையில 3 நாள் தங்கி இருக்காங்க. 3 நாள் கழிச்சு எத்தனாம் தேதியில கிளம்புறாங்க? 12ஆம் தேதியில. அப்ப பாபிலோன்ல இருந்து அகாவாவுக்கு வருகிற நாட்கள் எத்தனை? 9 நாள். இல்ல, சூப்பர், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. 9 நாள் இவங்க பிரயாணப்பட்டு நடந்து வந்திருக்கிறாங்க. இப்போ இதுல பைபிள் ஸ்காலர் ஒரு கருத்தை கொடுக்குறாங்க. நம்ம அவசியம் இந்த பின்னணியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 9 நாள் எவ்வளவு தூரம் அவங்க கடந்து இருக்கிறாங்க? ஏன் அவங்க அங்க தங்கி 3 நாள் தங்கி தங்களை ரெனவல் பண்ணிக்க, தங்களை பரிசுத்தம் பண்ணிக்க, சீர்படுத்தி கொள்ள அவங்க ஏன் தருணம் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஏறக்குறைய பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு போனோம்னா 1000 மைல் தூரம். 1000 மைல்னா கிலோமீட்டருக்கு 1 மைல் 1.5 கிலோமீட்டர். அப்ப 1000 மைல்னா 1500 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்க. பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போனோம், இஸ்ரவேலுக்கு போனோம்னா எத்தனை கிலோமீட்டர்? 1500 கிலோமீட்டர்ஸ். மைல்ல வந்து 1000 மைல், ஆனா 1500 கிலோமீட்டர் இப்போ கடந்து வர்றதுக்கு. இப்போ பைபிள் ஸ்காலர்ஸ் இத ஒரு கருத்து கொடுக்குறாங்க. வேத வல்லுநர்களுடைய ஒரு கணிப்பு என்னன்னா, அந்த நாட்கள்ல இந்த ஜனங்கள் நடந்தே பயணப்பட்டதுனால ஒரு நாளைக்கு அவங்களால 9 மைல் நடக்க முடியுமா? ஸோ 1 டே 24 hours இல்ல, 1 டேல அவங்க எத்தனை மைல் தான் நடக்க முடியும்? 9 மைல்னா எத்தனை கிலோமீட்டர்? ஏறக்குறைய 13.5 கிலோமீட்டர். ஒரு 13ன்னு வச்சுங்களேன். அப்ப கிலோமீட்டர் கணக்குன்னா 13. இப்போ மைல் கணக்குன்னா 9 மைல் வச்சுங்க. ஒரு நாளைக்கு 9 மைல் தான் அவங்களால நடக்க முடியும் வேத வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. 9 நாள் நடந்து வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் 9 மைல், 9 நாள் அப்படின்னா 9 81. அப்ப 81 மைல் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர்ற வழியில பிரயாணப்பட்டு நடந்து வந்திருக்கிறாங்க. 81 மைல்னா கிலோமீட்டர்ல 120 கிலோமீட்டர். சரியா?
ஸோ 120 கிலோமீட்டர் இவங்க 9 நாள்ல நடந்து வந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் களைப்பு இல்ல, நம்ம தொடக்கத்துல கூட ஐயா கேட்டாரு, இந்த பக்கத்துல இருந்தே நிறைய நேரங்கள்ல நடந்து போற தூரம் இருக்கு. இயேசுவானவர் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒலிவ மலையில எடுத்துக்கொள்ளப்படுவார். எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு அவங்க இயேசு எங்களை வந்து எருசலேமுக்கு போக சொன்னாருன்னு அவங்க பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு போறாங்க இல்லையா. அப்ப ஒலிவ மலையில இருந்து எருசலேமுக்கு போற தூரம் ஒரு ஓய்வு நாள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அது சீக்கிரமா போகக்கூடிய இடம் தான். 7 நாள் பிரயாணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அது கிலோமீட்டர்ஸ் எல்லாம் குறைவு. ஆனா ஏன் அவங்களுடைய நடைப்பயணம் இவ்வளவு தூரமா இருக்குன்னா இடையில ஆறுகள் வரும், மலைகள் வரும். என்னன்னா அந்த நாட்கள்ல காடுகள் வனாந்திரங்கள்ல வழியே இருக்காது, வழியை உருவாக்கிட்டு தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்க இந்த டிவில எல்லாம் இந்த சேனல் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காட்டுக்குள்ள போவாங்க. காட்டுக்குள்ள வழி இருக்காது, பெரிய நீளமான ஸ்வாட்லாம் கத்தி எல்லாம் வச்சு வழியை உண்டாக்கிட்டே போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல மிஷனரி, அதாவது ஜான் பேட்டன், அப்புறம் வில்லியம் கேரி, இவங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செஞ்சாங்களே. எப்படி தெரியுமா? ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தை 2 நாள் நடந்து போய் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த காட்டு பகுதியில் அவங்களுக்கு வழி இல்லை, சகதி, உளையான சேரு, இதை வழி உண்டாக்கிக்கிட்டே போவாங்க. இதை வெட்டி வெட்டி இவங்க வழி உண்டாக்கிட்டு தான் போனோம். அப்படி வழி உண்டாக்கிக்கிட்டு போய் தான் அந்த இடங்களுக்கெல்லாம் வழியை, டேவிட் லிவிங்ஸ்டன்லாம் ஆப்பிரிக்காவுக்குள்ள வழியை கண்டுபிடிச்சது இப்படி வழியை உண்டாக்கிட்டு போய் தான். அப்போ வழியை உண்டாக்கிட்டு இவங்க போக வேண்டிய சூழல்கள் ஏற்படும். பக்கத்துல இருந்தாலும் நாட்கள், நேரங்கள், அப்படிதான் அவங்களுக்கு சமயங்கள் எடுக்கும். இப்போ இவங்க 9 நாள் பயணம். ஆனா எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காங்க? 120 கிலோமீட்டர்ல அங்க போய் நிக்கிறாங்க. இப்போ ஏன் அந்த 3 நாள் அவர்களுக்கு தேவை? சரீர பிரகாரமான ஓய்வும் தேவை. ரெண்டாவது, எஸ்ரா சரீர பிரகாரமா ஓய்வு எடுத்துருங்கன்னு விடல. அப்படி ஓய்வு எடுக்க விட்டுருந்தா கறி மீன்லாம் சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, 3 நாள் கழிச்சு மறுபடியும் பயணம் துவக்கணும்னு சொல்லியிருப்பான்ல. இல்ல, என்ன விட்டாராங்க? 3 நாளும் உபவாசம் பண்ண வச்சுட்டாரு. உபவாச ஜபம் எதுக்குன்னா தங்களை சீர்படுத்திக் கொள்வதாக, தங்கள் லைஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கிறதுக்காக இந்த 3 நாள் உபவாச ஜபத்தை எஸ்ரா போடுவிக்கின்றான். நமக்கு தெரியுங்க, உபவாசம் என்பதே முதல்ல நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வது. 23ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். அந்த எஸ்ரா 8:23. நீங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இப்போ நாங்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் தேவன் எங்கள் விண்ணப்பத்தை. அப்ப என்ன ஜபத்தை கேட்டாரு? உபவாச ஜபத்தை கேட்டாரு. எனக்கு இப்போ ஒரு கொஸ்டின். இப்போ இவங்க 3 நாள் உபவாசம் இருந்து கிளியர் பண்ணிக்கிட்டாங்க, ஜபம் பண்ண உடனே கேட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உபவாச ஜபம் பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த உபவாச ஜபம் தங்களை அவர்கள் சீர்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு 9 நாள் 120 கிலோமீட்டர் குழந்தை குட்டியை தூக்கிட்டு எல்லாத்தையும் சுமந்துட்டு கால்வலி, கைவலி, உடம்பு வலி, இல்ல எத்தனை பேருக்கு கால் ரத்தம் கொட்டி இருக்கும், அந்த கல்லுகள் எல்லாம் கிழிச்சு எப்படி போயிருக்கும். இவ்வளோ டயர்டா போனவங்கள அடுத்த நிமிஷத்துல இருந்து உபவாசம் போட வச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ என்னுடைய சரீரத்திற்கான எந்த செயலையும் நான் பார்க்க கூடாது. எனக்கு வேண்டியதெல்லாம், எனக்கு பாதுகாப்பு, எனக்கு நடத்துதல் தேவைன்னா என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையானது உபவாசம். அந்த உபவாச ஜபத்தை போட வைக்கிறான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கை பயணம் ஆசீர்வாதமா இருக்க அவசியம் நமக்கு எது தேவை? மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ, இந்த வாரத்துல ஒரு நாள் நமக்கு ஃபீஸ்டிங் தான் பிடிக்கும், ஃபாஸ்டிங் பிடிக்காது. மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ இல்ல ஒரு வேளையோ அவசியம் இருக்கணும். ஏன்னா என் தலைமுறை இல்லாவிட்டால் சீர்கெட்டு போய்விடும். உபவாச ஜபம் அவசியம் தேவை. ஏன்னா என்னை சீர்படுத்த, என் தலைமுறையை சீர்படுத்த. 2-3 வசனம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு பிறகுதான் நம்மளை உபவாச ஜபம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும், நம்ம கேட்கிறத கொடுக்கும். ஃபர்ஸ்ட் என் தலைமுறையை அது சீர்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பெற்றோர்கள், கோத்திர பிதாக்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்வார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க.
ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ இதுல முதல்ல சொல்லிட்டாரு, நீங்க என்கிட்ட எப்படி திரும்பணும்? உபவாசத்தோடும். உபவாசத்தான் முதல் சொல்றாரு. உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும். அப்போ எப்போ அழுக புலம்பல் இதோட முழு இருதயத்தோடு தேடுதல் எப்போ வரும்? உபவாசம் போட்டாதான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதை ஏன் உபவாசத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கார்? உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்ன தேடுங்கள். எப்போ முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட உட்கார முடியும்? உபவாசம் இருந்தாதான். புரிஞ்சுச்சா? அப்படிப்பட்ட உபவாசம் என்னை சீர்படுத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தும், என் தலைமுறையை சீர்படுத்தும். நிறைய அப்பாமார் உபவாசிக்கிறது இல்ல, நிறைய அம்மாமார் உபவாசிக்கிறது இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல நிறைய பெண்கள் உபவாசம் போடுவாங்க. ஆனா யாரால போட முடியாது? ஆண்களால. அப்ப அந்த குடும்பத்துக்கு சும்மா சொல்லுங்க, இல்ல நம்ம ஓப்பனா தானே பேசணும். ஒரு ஆண் உபவாசம் போடலன்னா அந்த குடும்பத்துக்கு தலைவர்னு நீங்க தான் சொன்னீங்க முதல்லயே. ஆண் இல்ல ஐயா தான் குடும்பத்துக்கு தலைவன் சொன்னீங்க. பைபிள் பிரகாரம் புருஷன் குடும்பத்துக்கு தலையா இருக்கிறான். அப்போ ஒரு ஆண் உபவாசம் போட தவறிட்டா குடும்பம் தறிகெட்டு போயிடும், குடும்பம் சீர்கெட்டு போயிடும். என்னதான் அம்மா உட்கார்ந்தாலும் ஆண்டவர் முன்னோர்களுடைய ஜெபத்தை இல்ல தலைவர்களுடைய ஜெபத்தை விரும்புகிறார் இல்லையா? அதனால புருஷமார்த்தெல்லாம் சொல்லணும், நீ வேலைக்கு போ, ஆனா காலையில சாப்பாடு கட்டி மதியானத்துக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை சாப்பாடு நீங்க வேற சொல்லிட்டு ரொம்ப சந்தங்க வந்துடும் இல்ல. உண்மைங்க, நாம இது சில விஷயங்கள் சீர்படாததுனாலதான் சரி சரி அவர் போட்டாண்டவரே நான் உபவாசம் இருந்தது அவருக்கும் சேர்த்துன்னு நாம இப்படி போறதுனால்தான் நம்முடைய தலைமுறைகள் தெய்வ பயம் இல்லாமல் போகிறது, உலகத்தோடு ஒத்து போகிறது. நிறைய வீடுகள்ல பெண்கள் உபவாசிக்கிறாங்க, ஆண்களால செய்ய முடியல. இது அவசியம் தேவைன்றத நம்முடைய வேதாகமும் நம்ம குறிப்பிடுகிறது. அந்த உபவாசமே முதல்ல சீர்படுதல் தான் இல்ல. நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல நமக்கு இருக்கு பாருங்களேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6, 7 கட்டுகளை அவிழ்க்கிறது, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறது, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுவதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உபவாசம். இதுல முதல்ல உபவாசத்துக்கு முதல் லைன்ல சொல்றாரு ஏசாயா 58:6 உன்னை சீர்படுத்தி கொள்ள இல்ல, அக்கிரமங்கள் நீங்க சீர்படுத்தி கொள்ள. சோ உன் எதிராளிக்கு உன்னை மறைக்காம இருக்க, மற்றவங்களுக்கு உதவி செய்ய. இதுதான் நமக்கு உபவாச ஜெபம்ன்றத நம்முடைய வேதாகமம் தெளிவாய் நமக்கு கொடுக்கிறது. அப்போ உபவாசம் என்பது நம்ம பைபிள் சொல்ற கருத்து என்னன்னா, முதலாவது நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட அதை சீர்படுத்துவதற்கு இந்த உபவாச ஜெபம் அவசியம் தேவையா இருக்கிறது. பைபிள்ல அப்படியெல்லாம் சீர்பட்ட உபவாசத்தினால நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோசபாத்துடைய காலத்துல மோவாபியர், அம்மோனியர், சேயீர் குடிகள் 3 திசையில அட்டாக் பண்ணிட்டாங்க. ஆனா தேசத்துக்கு யோசபாத் உபவாசத்தை கொடுத்தான். கர்த்தர் வெற்றி, பெராக்காவின் வெற்றியை கொடுத்தார். வெற்றி தேடி வந்தது எப்போ? உபவாச ஜெபத்தினால. தேசமே உபவாசமா இருந்துச்சு. அப்ப தேசம் உபவாசமா இருந்துச்சுன்னா குழந்தைங்க உபவாசம். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி பட்டம் படாமலும் இல்ல, தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டான், அதுதான் உபவாசம். இப்ப சொல்லுங்க, அவங்க உபவாசம் பெருசா நம்ம உபவாசம் பெருசா? நம்ம வடை தின்னுட்டு உபவாசம் சொல்லுவோம், ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சிட்டு நம்ம உபவாசம். ஆனா அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு உபவாசம். அவங்க எப்படி தெரியுமா? அதுதான் நீங்க யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அவங்க அந்த தேசத்துக்கு அழிவு வரப்போது 40 நாள் இல்ல நினிவேக்கு. ஆனா அங்க ராஜா கட்டளை கொடுக்குறான், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். அப்படின்னா பேபிக்கு கூட சாப்பாடு கொடுக்காம உபவாசம் போட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, புறஜாதி நினிவேயில் வாழ்ந்த ஜனங்களை விட நாம் மேலானவர்களா? ஆமாவா இல்லையான்னு கேட்கிறேன். அவன் மிருக ஜீவனுக்கு பூனைக்கு கூட சாப்பாடு போடல, உபவாசம் போட்டான். குழந்தை குட்டிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம உபவாசம் போட்டான். புறஜாதி
நினிவே மக்கள். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம உபவாசம் அம்மா மட்டும்தான் இருக்கும். தோசை சுட்டு புருஷனுக்கு கொடுத்துரும், பிள்ளைக்கு 2 தோசை சுட்டு கொடுத்துரும், பூனைக்கு பால் விட்டுரும், நாய்க்கு மீதி இருக்கிற சோறை போட்டு அம்மா மட்டும் உபவாசம். அதனால நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க ஆண்டவரோடு அந்த அவங்களுடைய வைராக்கியம் பெருசா நம்ம வைராக்கியம் பெருசான்னு கேட்கணும். நம்ம வைராக்கியம் பெருசோ? நம்ம எல்லாம் தோல்வி தாங்க. ஆண்டவர் மார்க் போட துவக்குனா நினிவேக்கு பக்கத்துல நம்மள வச்சாரா நம்ம எல்லாம் 0 தான் இல்ல. விருத ஜீவனுக்கு சோறு போடலாம். சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரைக்கும் இல்ல, தேசத்துக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்களேன் இல்ல. அப்ப தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பமோ தலைமுறையோ முதலாவது உபவாசம் என்பது அவசியம் தேவை. அது மாசத்துக்கு ஒரு நாளோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல ஒரு வேலையோ நான் அவசியம் என் குடும்பத்துக்காக என் பிள்ளைகளுக்கான உபவாசம் போடணும். என் தலைமுறை சீர்படுவதற்கான உபவாசம் அவசியம் தேவை. வகையான பிசாசுகள் உபவாச ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஒழிய வேறொன்றினாலும் சரிபடாது. வாழ்க்கை துணையா உபவாச ஜபம் போடணும். எனக்கு ஆண்டவரே நல்ல ஒரு லைஃப், எனக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்க போகணும், என் பிள்ளைக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்கணும். நான் உங்களுடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறேன். பெற்றோர்களுடைய கன்சர்ன், அந்த ஜபம் அத்தியாவசியமான ஒரு ஜபமா இருக்கிறது. ஆண்டவர் நம்மகிட்ட அதை எதிர்பார்க்கிறாங்க. எஸ்தர் காலத்துல கூட நீங்க பாருங்களேன், 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்றான். யூதர்கள் கொல்லப்படணும், ஆனா ஆண்டவர் யூதர்களை காப்பாற்றுறார். எதனால? அவங்க போட்ட உபவாச ஜபத்தினால. புதிய பாட்டுல இயேசு சீசர்கள் எல்லாம் பார்த்து சொல்லும்போது சொல்வாரு, எல்லாரும் இருப்பாங்க, உங்களுடைய நீதி யாருடைய நீதியை காட்டில மேல இருக்கணும்? வேத பாரகர் பரிசேயரை விட உங்கள் நீதி மேலா இருக்கணும்னு சொல்வார். அதுக்கு முன்னால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெந்தயத்திலும் கடுகிலும் ஒற்றலாமிலும் தசமபாகம் கொடுக்கிறவங்க யாரா? வேத பாரகர் பரிசேயர். அவங்க நீதியில நம்ம நீதி மேலா இருக்கணும்னா அவங்கள விட நம்ம விசுவாசம் ஒருபடி தூக்கலா இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் வாரத்துல ஒரு நாள் உபவாசம் போடுவான். அப்படி போட்டோம்னா வேத பாரகர் பரிசேயரிலும் இன்னைய கிறிஸ்தவர்கள் தாழ்ந்த நிலையில் முட்டி போட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்ல. அப்போ அவசியம் சீர்படுதலுக்கும் வாழ்க்கை பயணத்துக்கும் குடும்ப நன்மைக்கும் உபவாச ஜபம் அவசியம் தேவை. இது வரைக்கும் போடலன்னா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா அவன் செத்தெல்லாம் போயிட மாட்டோம். அதற்காக நம்ம நின்னோம்னா அவர் அதற்குரிய வேலனை தருவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆமா, கொடுக்க மாட்டாரோ? என்னமாவது வேற என்ன ஏறிடுமோ? இல்லங்க, நான் பிரயாசமே படலன்னா என்ன ஒப்பு கொடுத்துருவாரு அந்த டார்க்னஸ்க்கு. நான் பிரயாசப்பட்டேன்னா அதுக்குரிய புது வேலனை தருவார். ஆமா, நம்முடைய தேவன் பெரியவர். சோ உபவாசித்து தங்களை சீர்படுத்தி கொண்டதுனால அவர்களுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 31ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம்ல, மறுபடியும் அதை வாசிங்களேன். அதை எஸ்ரா சொல்லுவான் பாருங்க. உபவாச ஜெபம் முடிச்ச உடனே எப்படி நடத்தினார்ன்றதுக்கு எஸ்ரா கொடுத்த பதில் 31ஆம் வசனம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். இப்போ 3 நாள் உபவாசம் கழிச்சு நாங்க பயணம் புறப்படுறோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. இப்ப சொல்லுங்க, அவங்க உபவாச ஜெபம் எப்படி நடத்துது? சத்ருவின் கைக்கும் பதிவு இருக்கிறவர்கள் என்ன தெரியுமா? நான் சொன்னேன்ல, அங்கங்க ட்ரைபிள்ஸ் இருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, இதுதான் சத்துருக்கள். அவங்க நம்மள விட மாட்டாங்க, நம்ம ஊருக்கு வந்துடுறாங்கன்னு அம்படிச்சு கொண்டுருவான். பதிவு இருக்கிறவர்கள்னா ஒவ்வொரு நாட்டை உள்ளவங்களும் அந்த வழியா கூட்டம் கூட்டமா போறவங்களெல்லாம், பயணம் போறவங்களெல்லாம் பிடிச்சு தங்க நாட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. பதிவு இருக்கிறவங்க ஒளிஞ்சிருந்து தாக்குறவங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்க பயணத்துல 4 மாச பயணத்துல சத்துருக்கள், பதிவு இருக்கிறவர்கள், சுத்திலும் இருக்கு மிருகங்கள், எவ்வளோ பாதிப்புகள். இது எல்லாம் நீங்களாக்கி சுகமா கொண்டு போனாருன்னா என்ன அர்த்தம்? சுகமா கொண்டு போய் இருக்காரு. இதற்கு காரணம் என்ன? அவருடைய பிரசன்னம். போறதுக்கு காரணம் என்ன? இந்த 3 நாள் அவர்கள் ஏறெடுத்த உபவாச ஜெபம் இல்ல. இத எஸ்ரா சொல்லும்போது வெக்கத்தோட ஒரு ருச்சின்னு சொல்லுவான். நீங்க அதை அவசியம் வாசிக்கணும். 22ஆம் வசனம்னு நினைக்கிறேன், நீங்க வாசிச்சு பாருங்களேன். ராஜா கிட்ட வழி பயணத்துல 4 மாச பயணத்துக்கு நான் ஆளை கேட்கணும்னு நினைச்சேன், வெக்கமாயிருச்சு, தலை குனிஞ்சது கேட்காம விட்டேன்னு சொல்லுவான். அதை வாசிக்கலாம். வழியிலே சத்ருவை விலக்கி
எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன் வெட்கப்பட்டார்ன்றது அடுத்த லைன் சொல்றாரு பாருங்களேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். இப்ப எஸ்ரா சொல்றான், இந்த 4 மாச பயணத்துல இடையில எதிரிகள் வருவாங்க. ஏன்னா இந்த மக்கள்லாம் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு போறான். பதிவு இருக்கிறவங்க சண்டைக்கு வருவாங்க. நான் ஆசையா இருந்தேன், ராஜா கிட்ட ராணுவத்தை கொடுங்க, எங்களுக்கு முன்னால அனுப்புங்க பாதுகாப்புக்குன்னு. ஆனா கேட்கறதுக்கு வெக்கமா இருந்துச்சு. ஏன் வெட்கப்பட்டார்னு கடைசி லைன்ல சொல்றார். எப்படியா, எங்கள் தேவனுடைய கரம் யார் மேல இருக்கும்? தேடுகிறவர்கள் மேல தேவன் கரம் பாதுகாப்பா இருக்கும். தேடாதவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். இப்போ நல்லா கவனிங்களேன். நான் டெல்லிட்ட வந்து ஆண்டவரை தேடுறவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு, தேடாதவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா போறேன், எனக்கு தனியா வரையாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன சொல்லுவா? உடனே தேடாத ஆளு நீரு, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? இப்ப இவருக்கு வெக்கம். ஏன்னா ராஜாட்ட மார்த்தட்டி சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லுகிறார் தேடுகிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, தேடாதவர்களுக்கோ பாதிப்பு உண்டு என்று. இப்போ இத மனசுல வச்ச ராஜாவுக்கு இவ்வளவு சொல்லிட்டனே, இப்போ போர் வீரர்களை எங்களுக்கு பாதுகாப்பு அனுப்புன்னா ராஜா என்ன நினைப்பாரு? இந்த கூட்டம் ஓப்லஸ், போலித்தனம், தேடலன்னு சொல்லுவாங்கன்னு நான் கூப்பிடல. இதை சொல்லி முடிச்சு சொல்றாரு, எங்க தேவனுடைய கரம் இருந்ததினால் சத்துருக்களுக்கும் பதிவிடைக்காரர்களுக்கும் எங்களை விலக்கி மீட்டு நடத்தினார். அப்போ ராணுவத்தின் பாதுகாப்பு கேட்கணும்னு நினைச்சவனுக்கு ராணுவத்தை விட மேலான பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். இதுதான் தேவனுடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கை பயணத்துல. இது எதனால வந்துச்சு? அந்த 3 நாள் அத்துணை நபர்களும் தங்களுடைய பயணத்திற்காக, பாதுகாப்பிற்காக, வழி நடத்துதலுக்காக அவங்க ஏறெடுத்த ஜெபம். ஜெபமே ஜெயம் இல்ல. அது உபவாச ஜெபத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் உண்டு. அது என்ன சொல்றது, மலைகளை உடைக்கக்கூடிய சம்மட்டியை போல உபவாச ஜெபம். அது ஆண்டவரிடத்துல இருந்து பதில கொடுக்கும். தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணும்போது முதல் நாளே கேட்டு மிகாவேல் அனுப்புவாரு, நீ போய் சொல்லிடு. அவன் வந்து சொல்லுவான், முதல் நாளே உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டேன், ஆனா என்னால முதல் நாள் வர முடியல, 21 நாள் கழிச்சு ஏன் வந்தேன்னா வானமண்டலத்தில் இருக்கிற அதிபதியோடு எனக்கு போராட்டம், 21 நாள் சண்டை போட்டான், நீ பதில் கொடுக்க போகாதன்னு மீறி எல்லாம் முடிச்சு உனக்கு பதில் கொடுக்க வந்தேன். அப்போ உபவாச ஜபத்திற்கு அதிக பவர் உண்டு. இப்போ அகாவா நதியண்டையில ஜபம்லாம் முடிச்சு பாதுகாப்புக்கு ஜபம் பண்ணிட்டு இப்ப பிரயாணப்பட போறாங்க. அதுக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்லல. அது என்னன்னா, அவங்க உபவாச ஜபம் இருக்கிறதுக்கு முன்னால எஸ்ரா ஜனங்கள் எல்லாம் அப்படி கணக்கு போடுறாரு. 10,000 பேர் அப்படி பாக்குறாரு. பார்த்தா ஒரு லேவியம் கூட இல்ல, ஒரு ஊழியக்காரன் ஆசாரிய வம்சத்துல ஒருத்தனுமே அங்க இல்ல. 17ஆம் வசனத்துல நீங்க 17 இல்லையா, ஒரு லேவியனும் ஆசாரியனும் அங்க இல்லாதிருந்தான். 15 அது வாசிக்கணும். லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. ஒருவரையும் பார்க்கல, இல்ல. ஏன்னா லேவியர்கள் தான் பலி செலுத்தணும், லேவியர்கள் தான் ஆண்டவருக்கான காரியத்துல ஜெபம் பண்ணணும், பாவ மன்னிப்பு கொடுக்கணும். இப்ப ஆசாரியர் லேவியர் இல்ல. இதனால சோர்ந்து போன இந்த எஸ்ரா என்ன பண்றான்னா 11 பேரை செலக்ட் பண்றான். அவங்க கூட இருக்கிற 11 பேர். இதை வந்து நீங்க 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம் நீங்க பாருங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 11 ஞானமுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து எங்க அனுப்புறான் தெரியுமா? நீங்க அந்த 17ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அவங்க கசப்பியா என்ற இடத்தில் இருக்கா, வாசிங்க பார்க்கலாம். கசப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தலைவனாகிய இத்தோவினிடத்திற்கு செய்தி கொண்டு போக அவர்களுக்கு கற்பித்து, நமது தேவனுடைய ஆலயத்து பணிவிடைக்காரரை எங்களிடத்துக்கு அழைத்து வரும்படி அவர்கள் கசிப்பியா என்னும் ஸ்தலத்தில் இருக்கிற தங்கள் சகோதரனாகிய இத்தோவுக்கும் நிதனீமியருக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அவங்களை அனுப்பி வைக்கிறான். இப்போ லேவியர்கள் ஊழியக்காரங்க ஜெபம் பண்றதுக்கு பலி செலுத்த ஆள் இல்ல. அதனால எஸ்ரா என்ன பண்றான், மறுபடியும் எங்க அனுப்புறான்? பாபிலோனுக்கு அனுப்புறான். அதாவது ஏற்கனவே எஸ்ரா அறைக்கோவல் விட்டுதான் இந்த கேதரிங் எடுத்து கூப்பிட்டுருக்கான். அப்ப இந்த கேதரிங்ல யார் வரல? லேவிய புத்திரன் யாருமே வரல. ஏன்றதுக்கு பைபிள் ஸ்காலர் ரீசன் கொடுக்குறாங்க. லேவியர்கள் பாபிலோன்ல போன உடனே லேவியர்கள் ஊழியக்காரங்கன்னு சொன்னதுனால பாபிலோனியர்கள் மத்தியில அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சதா லேவியர்களுக்கு. அதனால லேண்ட் எல்லாம் சீப்பா கொடுப்பாங்களாம்.
பொருள் எல்லாம் அவங்களுக்கு சீப்பா கொடுப்பாங்களா? அந்த நாட்டு ஊழியக்காரங்க அவங்க அப்படின்றதுனால இதுல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, லேவியர்கள் சீப்பான ரேட்ல லேண்டை வாங்கி போட்டு லக்ஸரியஸ் லைஃப் வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டாங்க. அதனால சொந்த நாட்டுக்கு நாங்க 4 மாசம் பயணம் பண்ணி இந்த வறண்ட அனுபவத்துல போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இங்க பாபிலோன்லயே லேண்ட் கிடைச்சிருச்சு, வசதி கிடைச்சிருச்சு, சுகமா வாழ்ந்துருவோம்னு ஒரு லேவியனும் வரலையா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவரை தேடுற லேவியன் உலக சிற்றின்பம், பணம், வசதி, அந்தஸ்து, வீடு, பங்களா, லக்ஸரியஸ் லைஃப் கிடைச்ச உடனே நாங்க இஸ்ரவேலுக்கு வரமாட்டோம், இங்க இருந்துப்போம், சேஃபா இருக்கிறோம், லக்ஸரியஸா நாங்க வாழ்ந்துப்போம். அப்படி இருந்ததுனால இவங்களை மறுபடியும் அங்கிருந்து தட்டி எழுப்புறதுக்கு யாருக்கு மனசு இல்ல? எஸ்ராவுக்கு மனசு இல்ல. போய் திரும்பியே கேதர் பண்ணி கூட்டு வர முடியல. ஆனா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? கசப்பியா என்ற இடத்துக்கு ஆள் அனுப்பி இத்தோ என்ற ஒருத்தன் இருக்கான். இந்த இத்தோ யாருன்னா, இவர் ஒரு பெரிய ஆசாரியர். இந்த இத்தோவுடைய பேரன் தான் சகரியா தீர்க்கதரிசி. பைபிள் ஒரு அழகான வழக்கம் சொல்லுது. நான் இத்தோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு எடுத்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. இத்தோன்னு ஒரு கேரக்டர் நம்ம ஸ்டடி எடுத்தோம். இந்த இத்தோன்னா தேவனுடைய சமயம் என்பது பொருள். இப்போ இந்த இத்தோ என்பவர் ஒரு ஆசாரியர். இவர் என்ன பண்ணாரு, அகாவா நதிக்கு அடுத்த கரையில ஒரு லேவியர்களுக்கு ட்ரைனிங் ஸ்கூல் வச்சிருந்தாங்க. லேவியர்களை ஆசாரியர்களை உருவாக்குற ஸ்கூல். அப்போ ஏறக்குறைய செருபாபேல் காலத்துல இருந்து எஸ்ரா காலம் வரைக்கும் 60 வருஷம். இந்த 60 வருஷத்துல பாபிலோன்ல சர்ச்சு கிடையாது, பிரமாணம் கிடையாது, பலியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப லேவியர்களுக்கு கர்த்தருடைய பிரமாணம் மறக்க கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்தினவர் யாரு? இத்தோ. நீங்க யோசிச்சு பாருங்க, வீதி லேவியர்கள் எல்லாம் உலகத்துல லேண்ட் வாங்கிட்டு சுகமா வாழ்றாங்க, வீடு கட்டிட்டு. ஆனா ஒருத்தனுக்கு ஆண்டவருக்கான வைராக்கியம். மறைமுகமா அந்த இத்தோ என்பவன் கசப்பியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெள்ளித்தெரு. நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, வெள்ளித்தெரு. அந்த இடத்துல ஒரு சின்ன மறைமுகமான ட்ரைனிங் ஸ்கூல், ஆசாரியரை உருவாக்குற ஸ்கூல். என்ன சொல்றது, பிடிஎஸ் எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இறையியல் கல்லூரி மாதிரி இவன் வச்சிருக்காரு ரகசியமா. இப்போ எஸ்ரா அனுப்புறாரு. நம்ம போய் ஜனங்களை கேதர் பண்ண முடியாது, வரமாட்டாங்க, நீ அவன்கிட்ட போய் கூப்பிடு, நான் சொன்னேன்னு. அதே போல வந்து கேட்கறாங்க. அவன்கிட்ட இருந்து எவ்வளவு பேர் வராங்க தெரியுமா? நீங்க அந்த வசனங்கள்லாம் அப்புறம் நீங்க வீட்டுல வாசி பாருங்க. ஏறக்குறைய 218 இருந்து 20 வசனம் வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனத்துல இருந்து 20 வரைக்கும் 258 ஆசாரியர்கள், லேவியர்கள் அனுப்பப்படுகிறார்கள். வைராக்கியத்தோடு, ஆண்டவருக்கான வைராக்கியம் உள்ளவங்க. சோ நாங்க ஆண்டவருக்காக எழும்புவோம், போவோம்னு சொல்லி வைராக்கியத்தோடு 258 நபர்கள் எஸ்ராவிடத்தில் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த உடனே எஸ்ரா என்ன தெரியுமா பண்ணா? இந்த 258 பேர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வராங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க இந்த இத்தோவுக்கு இவ்வளோ ஒரு வைராக்கியம், இவனும் ஒரு லேவியன், அந்த ஆசாரியன். ஆனா மற்ற ஆசாரியர்கள், லேவியர்கள்லாம் உலகத்தை தேடி, ஆதாயத்தை தேடி அங்க உட்கார்ந்துட்டாங்க. ஆனா இவனுக்குள்ள ஆண்டவருக்கான வைராக்கியம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அவங்களுடைய பயணத்துல எப்படி உலகம் இழுத்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பரலோகம் என்ற அந்த சூப்பரான லைஃபுக்குள்ள போக கூடாதபடி உலகம் என்ன இழுக்கும், லக்ஸரியஸ் லைஃப் என்ன இழுக்கும், சுகமான வாழ்க்கை, பணம், பதவி, அந்தஸ்து எல்லாமே என்ன இழுக்கும், ஆதாயம். ஆனா ஆண்டவருக்கான வைராக்கியமா இருக்கும் போதுதான் பரலோகம் என்ற அந்த இடத்திற்குள்ளே நிரந்தரமாய் வாழ முடியும், அவரோடு கூட நான் இருக்க முடியும். இந்த 258 பேர் வந்த உடனே எஸ்ரா செஞ்சது, அந்த 24ஆம் வசனம் துவக்கி 29 வரைக்கும் பாபிலோன் ராஜா கொடுத்த அத்துணை பொருட்களையும் அந்த 258 ஆசாரியர்கள் கையில ஒப்படைக்கிறான். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, 26ஆம் வசனத்துல வெள்ளி எவ்வளவு கொடுத்து அனுப்புறாரு பாபிலோன் ராஜா? 650 தாலந்து. நீங்க 650 தாலந்து அப்படின்னா 25 டன்னு. 25 டன்னு. ஒரு டன்னுன்னா 1000 கிலோ. ஞாபகம் வச்சுங்க. 650 தாலந்து என்பது 25 டன்னு. அப்போ ஒரு டன்னு 1000 கிலோன்னா இந்த 25 டன்னை நீங்க கிலோவில் ஆக்குங்க, 25,000 கிலோ. எது? வெள்ளி. தூக்கிட்டு வர முடியுமா? 25,000 கிலோ வெள்ளி. இவ்வளவு தூக்கிட்டு வந்தவரு. நீங்க கொஞ்சம் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க, அதே வசனத்துல 100 தாலந்து பொண்ணு. அப்போ 100 தாலந்துன்னா 4 டன்னு. 4 டன்னுனா கிலோகிராம்ல இல்ல, கிலோகிராம்ல எவ்வளவு? 4000 கிலோ கோல்டு.
நீங்க இதுல வெள்ளி கிண்ணம், தங்க கிண்ணம் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எஸ்ரால அந்த 258 பெற்ற இந்த ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் உங்ககிட்ட அப்படியே ஒப்பு கொடுக்கறேன்னு கொடுக்குறான். ஒருவேளை நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு காஸ்ட்லியான பொருள் எல்லாம் நம்மகிட்ட ஒருத்தர் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், போய் ஒப்படைச்சிருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தானே கொண்டு போய் கொடுப்போம்ல. இவன் கொண்டு போய் இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு போனா, ஏய் அப்பா 25,000 கிலோ வெள்ளிய கொண்டு வந்தாரு எஸ்ரா, 4,000 கிலோ தங்கம் கொண்டு வந்தாருன்னு அவருக்கு பேர் வந்திருக்குல்ல, கொண்டு போய் கொடுத்தா. ஆனா இவர் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆசாரியர்கிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, அந்த 33ஆம் வசனமா 26 29 வாசிங்களா? 29 நீங்கள் அது எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர் லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்து ஒப்புவிக்க மட்டும் விழிப்பா இருந்து அதை காத்துக் கொள்ளுங்கள். இந்த பொருளை அப்படியே ஒப்பு கொடுத்து விழிப்பா பாதுகாத்து ஆண்டவர் சமூகத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எஸ்ராவுக்குள்ள இருந்த அந்த உண்மை, அந்த 258 ஆசாரியர்கள் அதை வாங்கினவங்க 33ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் 5ஆம் மாதம் 1 தேதியில் எருசலேம் சென்று அடைந்து விட்டார்கள். போன உடனே அவங்க செஞ்சது, தங்க கையில இருக்கிற ஆண்டவருக்கான பொருள் அப்படியே ஆலயத்தின் ஆசாரியரிடத்துல ஒப்படைத்தார்கள். இருக்கா? அப்படியே ஒப்படைத்து விட்டார்கள். இப்ப சொல்லுங்க, எஸ்ரா அதுல ஒரே 1 கிலோ கோல்டு எடுத்து கொண்டு ஒழிச்சு வச்சிருந்தான்னா லைஃப் எப்படியோ போயிட்டு இருக்கும்ல. ஒரு தங்க கிண்ணத்தை ஒழிச்சு வச்சிருக்கலாம்ல. அவனு கேட்கறதுக்கு ஆள் இல்லைல்ல. எவ்வளவு கொடுத்தாங்கன்னு யாரு கேட்பா? இவன் தான் அளவு சொல்லி சொல்லி கொடுக்குறான். ஆனா பாருங்க, அவன்கிட்ட காணப்பட்ட அந்த உண்மை அந்த 258 ஆசாரியர்களிடத்திலும் இவன் ரோல் மாடலா இருந்து உண்மையை அவன் போதிக்கிறான். ஸோ அந்த உண்மை அவர்களிடத்திலும் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கடைசி பாட்டில் ஒரு அழகான ஒரு பாடம், கிறிஸ்தவன் நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னை அழைத்த அழைப்பில் நான் உண்மையா இருக்கணும். ரோமர் 12 அதிகாரம் அந்த 4ஆம் வசனம் துவக்கி அப்படியே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் வரைக்கும் அவனவனை கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் அழைத்தார். சரீரத்தில் அவயவங்கள் வெவ்வேறாய் இருக்கிறது போல அவரவர்களை ஒவ்வொரு விதத்தில் அழைத்தார். ஆனால் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் நாம் அழைத்த அழைப்புல உண்மையா இருக்கணும். பவுல் சொல்றபடி எஸ்ரா உண்மையா இருந்தான். அந்த 258 ஆசாரியர்களும் அதை கடைபிடித்து உண்மையை கடைபிடித்தார்கள். ஆலயம் சீர்பட்டது. எஸ்ராவை கொண்டு கர்த்தர், நம்ம 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல தியானம் பண்ண போறோம், பெரிய காரியத்தை ரிவைவலை உண்டாக்குறாரு. எருசலேம்ல கொண்டு போய் எஸ்ரா அங்க போன உடனே பெரிய காரியம் நடைபெறுகிறது. காரணம், அழைத்த அழைப்பில் உண்மை. என்ன எதற்கு அழைச்சாரோ அந்த அழைப்புல நான் உண்மையா இருக்கணும். என்னை ஏன் அழைச்சாருன்றத நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஏன் அழைச்சாரு அது அவங்கவுங்க பார்த்து ஒவ்வொரு தாளந்துகளோடு நம்மை அழைத்திருக்கிறார். கை, காலு, வாய், மூக்கு, காது, இந்த அவயவங்கள் ஒரே வேலையை செய்தா கை எடுக்குது வைக்குது, காலு நடக்குது. இப்ப காலம் நடந்து கையும் நடந்தா எப்படி இருக்கும்? நான் வேற ஆளா, நான் மனுஷன்ல மிருகமாயிருவேன். காலம் நடந்து கையும் நடந்து மூக்கும் நடந்துச்சுன்னா இன்னும் அசிங்கமாயிருவேன். அதுக்கு ஒரு வேலை. கால் நடக்கணும், கை செய்யணும், மூக்கு முகரணும், காது கேட்கணும், வாய் ருசிக்கணும். ஒரே சரீரம், வேற வேற வேலை. நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒருத்தரை ஜெபிக்க, ஒருத்தரை காணிக்க கொடுக்க, ஒருத்தர் அவங்களுக்காக தாங்க, இல்ல ஒருத்தர் இதுக்காக அதுக்காக பாட போதிக்க. நம்ம எல்லாரும் அவரவர்களுடைய திறமையை அறிந்து அழைத்த அழைப்பில் உண்மையா இருக்கணும். நம்ம ஏன் கிறிஸ்தவங்க? முதல்ல நம்ம அழைப்பு என்னன்னு தெரியுமா? உங்க அழைப்பு என்ன? உன்னை ஏன் அழைச்சாரு? நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? அது தெரியாம ஒரு ஆள் கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. என் அழைப்பு தெரிஞ்சாதான் அதுல நானு உண்மையா இருக்க முடியும். என் அழைப்புல உண்மையா இல்லாம நான் சாமோட அழைப்புல போய் மூக்க விட்டேன்னா எனக்கு மூக்கே இல்லாம போயிடும். என் அழைப்புல மட்டும்தான் நான் உண்மையா இருக்கணும். இல்ல, அவரவர்கள் அழைத்த அழைப்பிலே உண்மையா இருந்தது. அழைப்பு ஒரு நாளும் மாறாது. அந்த உண்மை தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கும். எஸ்ராவுக்குள்ள இருந்த உண்மை ஆசாரியர்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தலைமுறைக்கு பெற்றுக் கொடுக்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. இந்த உண்மை எங்க இருந்து புறப்படணும்? குடும்பத்துல இருந்து. கணவன் மனைவிக்குள்ள உண்மை, சின்ன சின்ன விஷயத்துல உண்மை. கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருந்தா யாருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உண்மை வரும்? என் பிள்ளைக்கு நான் உண்மையை சொல்லிக் கொடுக்கவே வேண்டாங்க. எனக்குள்ள என் மனைவிக்குள்ள உண்மை இருந்தா ஆட்டோமேட்டிக்கா யாருக்குள்ள உண்மை போகும்? பிள்ளைக்குள்ள. அதான் தாவீது சொன்னார், என் பாத்திரம்
அப்பா என்ற பாத்திரம், அம்மா என்ற பாத்திரம் உண்மையில் நிரம்பிவிட்டால் அது வடிந்து யாருக்குள்ளே போகிறது? பிள்ளைகளுக்குள்ளே போகிறது. குடும்பத்திலிருந்து உண்மை புறப்படணும். போகிற இடத்துல எல்லாம் உண்மை, ஒவ்வொரு செயல்கள்ல உண்மை. கர்த்தர் அழைத்த அழைப்பில் உண்மையா இருக்கும்போது நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யலாம். அந்த பயணத்தை நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட இருந்து நேர்த்தியாய் நடத்துவார், சுகமாய் நடத்துவார், பாதுகாப்பாய் நடத்துவார், வெற்றியோடு நடத்துவார். அந்த கிருபைக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவார். 9-10 அதிகாரத்துல எருசலேமுக்கு போன எஸ்ராவை கொண்டு, இஸ்ரவேலரை கொண்டு எவ்வளவு பெரிய மாற்றத்தை, பகிரங்கமான காரியத்தை, ரிவைவலை எப்படி கொண்டு வராருன்றத 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல இன்னும் வித்தியாசமான சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நேர்த்தியாய் நடத்த அவரை கருத்து செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நேர்த்தியாய் நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வேத வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிருக்கிறதே. ஆண்டவரே, பெரோயா சபையார் வேதத்தை இப்படி இருக்கிறதா என்று மனோவாஞ்சையாய் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே சபையை விட நற்குணசாலிகளாய் மாறினார்களே. வசனம் எங்களை பரலோகம் அழைத்து செல்லக்கூடியது. வசனம் எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் கொடுக்கக்கூடியதையா. வசனத்தை தியானித்திருக்கிறோம். இஸ்ராவின் தலைமையில 2ஆம் பயணத்துல அவர்களை நடத்தி கொண்டு போனவர் எங்களையும் நடத்த இந்த சமூகத்துல எங்களை சீர்படுத்தி உபவாசத்தோடு ஜெபிக்கவும், உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் வாழவும், ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு உள்ள ஐக்கியத்துல இன்னும் பலப்படவும், உம்மோடு நாங்கள் இன்னும் நெருங்கி ஜீவிக்க, எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஆண்டவரே பெற்றோர்களாய், குடும்ப தலைவர்களாய் நாங்கள் இருந்து தலைமுறையை ஆசீர்வாதத்தில் உருவாக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்த வந்த ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட துணையா இருக்கட்டும். தொடர்ந்து நம்முடைய ஆளுகையுடைய நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் வீடுகளுக்கு கடந்து போகும்போது பாதுகாப்பு பிரயாண ரக்கத்தை இல்லத்தை திறந்து கொடுத்த அருமையான ஜெசிந்தாவுக்காக அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சேஷித்த ஆளுகை அவர்களை நடத்தும், அவருடைய பராமரிப்புக்கு விட்டு கொடுக்கிறோம், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், வழிபடுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை